ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன பேச போறோம்னா கல்யாணத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ அது வந்து தேவையா இல்லையா, கல்யாணம் பண்றதுனால என்ன நல்லது கெட்டது, அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு. ஸோ யார் ஆரம்பிக்கிறீங்க? கல்யாணம் என்பது சோஷியல் கன்ஸ்ட்ரக்டா நம்மளுக்கு தேவையா இல்லையா, அதை பத்தி வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து கல்யாணம் தேவையில்லை அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து அதை பத்தி ஒரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷனாவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். யாரு ஃபர்ஸ்ட் போறா? கல்யாணம் ஆனவங்கிட்ட இருந்து ஆரம்பிப்போமா? என்ன சூரி? ஆஃப் கோர்ஸ். கல்யாணம் தேவையில்லையா? அதான் நம்ம வந்துட்டு என்னை பத்தி இல்ல என் பர்சனல் ஒப்பீனியன்ஸை பத்தி பார்ப்போம் கொஞ்சம் விரைவில். அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ஆஃப் கல்யாணம் அது வந்துட்டு எங்க ஆரிஜின் ஆச்சு அப்படின்றது குவிக்கா நான் படிச்ச ஒரு ஹிஸ்டரியில இருந்து நான் சொல்றேன். ஓகேவா? ஐ திங்க் இட் வாஸ் பிரான்ஸ் ஏஜ்னு நினைக்கிறேன். சரியா? ஸ்டோன் ஏஜ் தாண்டி பிரான்ஸ் ஏஜ்ல வந்துட்டு ஏர்லி பிரான்ஸ் ஏஜ்ல தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் வந்திருக்கு. இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், கனடா, இதெல்லாம் இந்த ஐஸ்ல கவர் ஆன கான்டினென்ட்ஸ் எல்லாம் விட்டுருவோம். ஓகேவா? கொஞ்சம் இந்த மெடிட்டேரியன் அந்த ஒரு ஏரியாஸ்ல இருக்கிற எல்லா கான்டினென்ட்ஸ்க்கும் மோஸ்ட் லைக்லி ஒரு ஏர்லி பிரான்ஸ் ஏஜ்ல தான் வந்துட்டு ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணதா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு குரூப்பா இருக்கும். அந்த குரூப்ல வந்துட்டு ஒரு இடத்துக்கு டிராவல் ஆயிட்டே இருக்கும் பேஸ்ட் ஆன் அவர் ஃபுட் நீட்ஸ். ஒரு இடத்துக்கு போறோம், அங்க ஹண்ட் பண்றோம், அங்க ஹண்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்க ஒரு அளவுக்கு சேச்சுரேட் ஆயிடுச்சு ரிசோர்சஸ் அப்படின்னு தெரியும் போது வி கீப் மூவிங். ஸோ அந்த ஒரு எப்படி சொல்ல பிலாங்கிங்கே இல்லை அப்படின்றதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டரியில வந்துட்டு சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தி அந்த கான்செப்ட்லாம் இல்லை. ஐ மேட் அவ்வளவுதான். அந்த கான்செப்ட்ல தான் இருந்திருக்கு. குழந்தைங்க இருந்திருக்கு, ஒருத்தருக்கு பல பேரோட குழந்தைங்க இருந்திருக்கு, யாரோட குழந்தை அதெல்லாம் தாண்டி தே லிவ்ட் அஸ் அ குரூப். ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வந்துட்டு அது வரைக்கும் இருந்தது இல்லை அப்படின்றது தான் மோஸ்டா படிச்ச வரைக்கும் மோஸ்டா படிச்சது வந்துட்டு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வந்துட்டு அது வரைக்கும் இல்லை. எப்போ பீப்புள் செட்டில் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் பண்றதுக்காக தான் பீப்புள் ஸ்டார்டட் செட்டிலிங் இன் அ பர்டிகுலர் பிளேஸ். அது வரைக்கும் தேவர் மூவிங் அரவுண்ட். அந்த செட்டில் ஆகும் போது ஃபார்மிங்லாம் கத்துக்கிறாங்க, செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா தே புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட். நான் சொல்றது 10 years ஆஃப் எஃபர்ட், 15 years ஆஃப் எஃபர்ட், 20 years ஆஃப் எஃபர்ட். அப்படி எஃபர்ட் வரும்போது அவங்க ஒரு லேண்டை கல்டிவேட் பண்றாங்க. அது அடுத்தது யாருக்கு பாஸ் டவுன் ஆகும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கே வந்துட்டு ஆரம்பிக்குதுன்னு கூட நிறைய இது பேர் சொல்றாங்க. ஓகேவா? ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த ஆக்சுவல் ட்ரூத். எப்படி ஆரம்பிச்சதுன்றது எனக்கு தெரியல. பட் நம்ம கணிக்கணும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அசம்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். அப்படின்னா பிரபலமா என்ன சொல்றாங்கன்னா சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கேம் ஒன்லி டியூரிங் த அக்ரிகல்ச்சர் ஏரா அப்படின்றது தான் சொல்றாங்க. ஸோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹைப்போதீசிஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கேம் டு த லேண்ட் பிஃபோர் இட் கேம் டு அ விமன். ஒரு மென் விமனுக்கோ இல்ல விமன் மென்னுக்கோ அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு லேண்டோட சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ somewhere they felt the effort that they put in matters, and then யாருக்கு அது பாஸ் டவுன் ஆகும் போகுது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து தான் எனக்கு ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணுக்கு பிறக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் என்னோட எஃபர்ட்ஸ் பாஸ் டவுன் ஆகணும். இட் ஷுடன்ட் பி லைக் என் பசங்களுக்கு வேற ஒருத்தனோட அப்படின்ற அந்த எப்படி சொல்ல அந்த ஒரு தாட் ப்ராசஸே அங்கதான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ராபபிள் தியரி ஒண்ணு இருக்கு. ஸோ எனக்கு பேசிக்கா எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. அங்கேருந்து தான் அந்த ஒரு மோனோகமி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது 1 to 1 அப்படின்னு. Just to simplify, who's going to next take over your effort, your land, your properties. அங்க இருந்தா ஆரம்பிச்சிருக்குன்னு ஹிஸ்டரி சொல்லுது, நான் சொல்லல. ஓகேவா? நான் எனக்கு வந்து மேரேஜ் அப்படின்றது ஸ்டார்டிங் வந்து கோர் என்னோட ரிலீஜன் கிறிஸ்டியானிட்டினால பைபிள்ல வந்து ஸ்டார்டிங்ல கிரியேஷன்ல வந்து ஆடம் வந்து படைக்கிற மாதிரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து லோன்லினஸ் அவரை பார்க்குறாரு கடவுள். ஸோ ஒருத்தரால் வந்து இருக்க முடியாது. ஸோ எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டு
ஒரு டயலாக்கே இல்லாம ஒருத்தன் வந்து இருக்க முடியாது. அன்லெஸ் ஒரு நேச்சர் கூட பேசுறான், அனிமல்ஸ் கூட பேர்ட்ஸ் எல்லா கூடயும் பேசுற ஆளு, அவனுக்கு வந்து அந்த ஒரு எமோஷனை வந்து ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்ல. அதனால அவன் ரொம்ப தனிமையாகி ஒரு மாதிரி இருக்கிறான். காடு கூட பேசுறான், பட் ஈவன் தென் அந்த ஒரு இது இல்லாம இருக்கிறது நான் பாக்குறாரு. பார்த்துட்டு ஹி கிரியேட்ஸ் ஒன் ஃப்ரம் ஹிஸ் ஓன் போன்ல இருந்து பண்றாரு. ஸோ அதனால அதுல இருந்து அதுதான் வந்து கோர் ஆஃப் மேரேஜ் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோட அசம்ஷன் அந்த மாதிரி தான் அங்க இருந்து வருது. ஸோ வேற ஓகே, ஒருத்தவங்க மேபி இது வந்து ரிலிஜன் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல செட்டில் ஆகி பாஸ் ஆன் பண்றதுக்கு ஆரம்பிச்சு, அப்புறம் நிறைய கல்ச்சுரல்ஸ், அதுல நிறைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து செரமோனியெல்லாம் வச்சுட்டு, அது போக இப்போ நீ சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த ரிலிஜன்ஸ்ல இருக்கிற ஒரு philosophy நீ இப்போ சொல்லியிருக்க. இப்போ இதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேக் என்னன்னா, நான் வந்து இதுல சும்மா ஆட் பண்ற மாதிரி ஒன்று ஆட் பண்றேன். ஓகே, கொஞ்சம் எவல்யூஷனரியா பார்ப்போம். ஓகே, எவல்யூஷனரியா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ who gets which male in a tribe gets the most number of female mates? The one who is competent, alpha male. Okay, அந்த alpha male வந்து it will be tall, strong, muscular, and it will be able to beat up anybody, and பேசிக்கா வந்து ஒரு ஹண்டிங் போனாலும் that alpha male will be the one who's in chargeன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது obviously the female will choose that mate. Okay, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது that one alpha male gets, அந்த ஒரு alpha maleக்கு வந்து he gets a lot of females in that tribe. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது there was என்ன சொல்றது, ஒரு it was not fair for all the males. ஆல்ஃபா மேலுக்கு மட்டும் கிடைக்கிறது. இப்போ கூட நீ பாரு, ஒரு பயங்கர ஒரு காம்படென்ட்டா இல்லை ஒரு பயங்கர பணக்கார மேல் இருந்தானா அவன் மேல ஒரு அட்ராக்ஷன் ஃபீமேல்ஸுக்கு நிறைய இருக்கிறது வந்து ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு அ ரெகுலர் மேல் ஹூஸ் ஒர்க்கிங் அ ரெகுலர் ஜாப். ஓகே, ஸோ பேசிக்கா காம்படன்ஸ் அண்ட் அந்த ஒரு இது. ஆனா எப்போ வந்து மொனாகமி வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பிளிட் பண்ணி வந்துச்சோ, there was a fairness, as in every male, regardless of what their hierarchy was in the tribe, got a female and got an opportunity to pass on their genes. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மொனாகமி, இது பாலிகமி வந்து இப்போ ஆல்ஃபா மேலுக்கு மட்டும் வந்து இருக்கும் போது, இப்போ மொனாகமி வரும்போது எவ்ரி hierarchy of males had an opportunity to pass on, and ஒரு லீனியரா அந்த என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஒரு இதுவா பிரமிடிக்கலா வந்து பெருசாகாம ஒரு எக்ஸ்பான்சிவா வந்து பெருசாக ஆரம்பிச்சது. தேவர் மோர் வெரைட்டி அப்போ அந்த ட்ரைப்லன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஏன்னா ஒரு சீட்ல இருந்து மல்டிபிளா வந்து பாஸ் ஆகாம இப்போ நிறைய சீட்ஸ் இருக்கு. தேவர் வேரியேஷன்ஸ், தேவர் டிஃப்ரென்சஸ், அண்ட் அதுல வந்து இருக்கிற நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் அண்ட் மியூட்டேஷன்ஸ் gave rise to what we know as civilizations basically. So அந்த மாதிரியே இருந்தது. It played a natural advantage and sort of cultural இல்லை ட்ரைபல் fairness அப்படின்னு சொல்லலாம் இந்த மொனாகமி வந்தப்போ. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லயும் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன் அந்த இதுல. இந்த விஷயத்துல இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹேப்பனிங், இப்படி தான் வந்து வந்திருக்கு. ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் அபவுட் இப்போ வந்து நம்ம அதை எப்படி பார்க்குறோம். நம்ம வந்து நேச்சுரலி மொனோகமஸாக ஹியூமன்ஸ், இல்லை பாலிகமி வந்து நமக்குள்ள இயற்கையாகவே இருக்கிற ஒரு விஷயமா, இந்த மொனோகமி வந்து ஸ்ட்ரிக்ட்லி அட்லீஸ்ட் ஒரு சீரியல் மொனோகமி ஆவது வந்து நம்ம சொசைட்டியில் பரவலாக ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் தான் அப்படின்ட்டு ஒரு பார்வை இருக்குது. இல்லை அது நேச்சுரல் அப்படின்ட்டு ஒரு பார்வை இருக்குது. இதுக்கான உள்ள இதோட என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இப்போ அது எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம எக்ஸ்பான்சிவாக பேசுவோம். எனக்கு அது என்னன்னா, இப்போ நம்ம பேசும்போதே
இது வந்துட்டு ஒரு கிளியரா ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஒரு ஹிஸ்டரி புக்ல பேராகிராஃப் ஆஃப்டர் பேராகிராஃப் பார்த்து கன்சீவ் பண்ற ஒரு விஷயமா அவ்வளவு ஈஸியா இல்ல. ஏன்னு திஸ் கேன் ரிலேட் டு எனி டாபிக் தட் வி ஆர் ஸ்பீக்கிங். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல டிஃப்ரெண்ட் சொசைட்டி ஹாஸ் கான் த்ரூ டிஃப்ரெண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஹவு மேரேஜ் ஆர் வெட்டிங் வாஸ் இன்கார்பரேட்டட் இன் தேர் சொசைட்டி. நம்ம ஜெனரிக்கா நம்ம அதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம் நம்ம பேசும்போது. ஆனா ரொம்ப இண்டிபெண்ட். நான் படிச்ச வரைக்கும் ஒரு ஒரு ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு ஒரு ஏஜ்ல. அண்ட் இஃப் ஐ கனெக்ட் டு if I connect the dots, something doesn't make sense. Maybe because of what was written is not wrong, or the actual stuff that happened was not written. So இந்த எதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சில விஷயங்கள் படிக்கும் போது ஒரு கோர்வை இல்லாத மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி பாலிகேமி வந்துட்டு நிறைய ஹிஸ்டரியிலேயே இருந்திருக்கு. நம்மளோட சொசைட்டிலே இருந்திருக்கு, ஈஜிப்சியன் சொசைட்டில இருந்திருக்கு, மெசபடேமியா சொசைட்டில இருந்திருக்கு, கிரீஸ்ல இருந்திருக்கு, ரோம்ல இருந்திருக்கு, எல்லா இடத்துலயுமே இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற அந்த பிரான்ஸ் ஏஜ் பீப்புள் வந்துட்டு they wanted 1:1 because it simplifies who's going to who will be the அவங்களோட லைனேஜ் ஓ ஹெரிட்டேஜ் வந்துட்டு டிஃபைன் பண்றதுக்கு ஒரு மொனோகமி இருந்திருக்கு. அங்கதான் ஆரம்பிச்சிருக்காங்க. Then somewhere they wanted to test all the permutations and possibilities of a wedding. Then they went into a polygamy. இந்த மாதிரியா இல்லைன்னா பாலிகாமில ஆரம்பிச்சு ஒரு ஒரு சார்ட் ஆஃப் மெச்சூரிட்டி டு சே இது வந்துட்டு இப்படி இருக்கிறது நல்லா இல்லை, இட்ஸ் நாட் பீங் ஃபேர், morally ethically somewhere they felt a itch that this is not right அப்படின்றதுனால நம்ம மோனோகமிக்கு வந்தோமா அப்படின்றது ரொம்ப அன்கிளியராகவே இருக்கு. நம்ம ஃபேக்சுவலா படிக்கிறத தான் நம்மளால சொல்ல முடியும். பட் அதுக்கு ஒரு கோர்வையா என்னால ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்க முடியல. எனக்கு இல்ல இப்போ பாலிகமி வந்து ஹியூமனோட நேச்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எம்கே வந்து டவுட்ஃபுல்லா சொல்றான். என்னோட வியூ என்னன்னா இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இப்போ எல்லா போட்டி வைக்கிறது எல்லாம் இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் எப்படி இருக்கிறான் அப்படின்றத வந்து நிறைய கதைகள்ல படிக்கும் போது அவங்களுக்கு போட்டி வைக்கிறதோ இல்ல ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ல வந்து யார் ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் வச்சு அதுல இருந்து பிக் பண்ற ஆள் தான் வந்து வில் பி ஹேவிங் நிறைய பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு மனைவியா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து ஏன்னா அவங்களால வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் விஷயமும் ஒன்று. இன்னொன்று வந்து அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும், நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம். ஸோ ஆனால் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன தோணுதுன்னா மோனோகேமி வந்து ஏன் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் வந்து கிடைக்காது. நிறைய பேர் இருக்கும் போது அவங்கள 10ல் ஒரு ஆளா இருப்பாங்க. பிளஸ் அவங்களுக்கு வந்து எமோஷனலா சில பேர் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அவங்க கனெக்ட் ஆயிருக்க முடியாது. ஸோ அதை விட அவங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்சவங்களா பண்றதை ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களா பண்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட் யாராவது எங்கேயாவது எடுத்துட்டு வந்திருப்பாங்க. மேபி அதனால வந்து மோனோகமி வந்திருக்கலாம். பிளஸ் தெரியல எனக்கு. ஏன்னா நான் இது பைபிள்ல ஆப்ரஹாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட மல்டிபிள் வைஃப்ஸ் இருந்ததா அதானே போட்டிருக்கும். அவருக்கு 2. ஆமா ஆமா அவருக்கு. ஆமா. சோ அது கிறிஸ்டியானிட்டிலயும் இருந்திருக்கு, ஹிந்துவிசம்லயும் இருந்திருக்கு. அது வந்து கான்ட்ரடிக்ஷன் தான். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா ஆப்ரஹாம் வந்து சன் குழந்தை இருக்காது அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட. ஸோ அவங்களுக்கு வந்து கான்கியூபைன் இருப்பாங்க. அவங்க கூட வந்து அவருக்கு குழந்தை வேணும், அவரால முடியும், பட் ஒய்ஃபால முடியாது சைல்ட் பர்த்துக்குன்னு சொல்லிட்டு அதனால அவங்கள வந்து அவங்களே ஒய்ஃபே வந்து இல்ல நான் ஆப்ரஹாம் பாயிண்ட் அவுட் பண்ணல, பட் சாலமன், ஆப்ரஹாம் அந்த மாதிரி இன்னும் 2-3 பேருக்குலாம் அந்த கல்ச்சர்ல பாலிகமி வந்து இட்ஸ் குவைட் நேச்சுரல் திங். சோ அதுதான் ஸ்ட்ராங் பீப்பிள். ஹிந்துவிசம்லயும் அதே மாதிரி இருந்திருக்கு இல்லையா? ஹிந்துவிசம்லயும். சோ எனக்கு என்னன்னா இந்த பாலிகமி எம்கே நீ ஏதோ சொல்ல வந்த. ஒரே நிமிஷம், எனக்கு வந்து மோனோகமி அண்ட் பாலிகமி பத்தி என்னன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. சோ அது மோனோகமினா வந்து மேஜர்லி இட்ஸ் ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒன் பார்ட்னர், ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு ஒரு சிங்கிள் பார்ட்னர்
பாலிகமினா அட் த சேம் டைம் மல்டிபிள் பார்ட்னர்ஸோட இருக்குது. மோனோகமிலேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இந்த ஃபியூச்சர் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 1-to-1 அட் அ டைம் அப்படின்னு அந்த அட் அ டைம் வந்துட்டு அப்புறமா சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு டைம்ல நீ ஒருத்தரோட இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் மோனோகேமியா டிஃபைன் ஆக ஆரம்பிச்சு. ஏர்லியரா ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கணும்னு முடிச்சிட்டாங்க. அப்புறமா டைம் நீட்ஸ் மோர் டிஃபைன்ட் டெஃபினிஷன்ஸ்ன்றதுனால அதுக்கப்புறமா அட் அ டைம்ன்றது சேர்த்துக்கிட்டாங்க. சரி, ஓகே. என் கொஸ்டின் என்னன்னா, ஆக்சுவலா என்னோட டவுட்டு, இப்போ சொசைட்டிஸ் வந்து மோனோகமி ஃபாலோ பண்ணலான்ட்டு ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கும்ல, இந்த சொசைட்டி இனிமே வந்து நம்ம மோனோகமி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்ததுக்கப்புறம் மேஜர்லி வந்து பீப்புள் சொசைட்டிலே வந்து மோனோகமஸாக இருக்க ட்ரை பண்ணாலும் அவங்க எல்லாரும் பாலிகமஸாக இருந்திருப்பாங்கல்ல. லைக் ஒரு வைஃப் இருந்தாலுமே வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு, அது ரொம்ப காமனாக இருந்ததில்ல பல காலங்களா. ஸோ அது பாலிகாமிக்குள்ள வருமா இல்லை மொனாகாமிக்குள்ள தான் வருமா? அது மொனாகாமிக்குள்ள வராதேடா, அது வராது. இல்ல இன்ஸ்டிடியூஷனலா சொல்றியா இல்ல நேச்சுரலா சொல்றியா? அதான் அங்க ஒரு ஸ்பிளிட் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனலா இல்ல, ஒரு இன்ஸ்டிடியூஷனலா நான் தாட் பத்தி கூட நமக்கு எப்படி என்ன மாதிரி தோணுது உள்ள நேச்சுரலா அப்படின்றத பத்தி கூட நான் கேட்கல. சொசைட்டி வந்து மொனோகமஸான ஒரு சொசைட்டி ஒன்று இருக்கும்போதே பீப்புள் வந்து அங்கே பாலிகமஸ் ரிலேஷன்ஷிப்ஸில் இருந்துகிட்டே தான் இருந்திருப்பாங்க, ரைட்? ஸோ அது 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 சொசைட்டிக்காக ஒரு ஒரு ஃப்ரண்ட் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை வந்து பின்னாடி சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோமா, இல்லை நம்ம நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்டுக்கும் மொனோகமிக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறேன். இல்ல எனக்கு வந்து நல்ல கேள்விதான் இது. இல்ல நீ சொல்லு அவன் என்ன நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ். எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ எல்லா அனிமல் பேர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ அவங்களாம் வந்து பண்ணலையா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காமன் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ட்டு எனக்கு தோணுது. என்னதான் அந்த அர்ஜ் இருந்தாலும் யூ ஷுட் ஹாவ் தட் விஸ்டம். மேபி அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ் தாட்டோட. அதை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு தான் மேபி ரிலீஜன் ஒன்று கொண்டு வந்திருக்கலாம். அதில் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அதை வந்து ஒரு சொசைட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி தாட் அவுட் பண்ணிருக்கலாம். பேசிக்கா நீ கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம எல்லாரும் வேற வேற இடத்துல வந்து பதில் சொல்லியிருக்கோம். இப்போ சூர்யா சொன்னதுபடி பாரு, ஏன்னா ஒரு பேசிக்கா ஒரு எஃபர்ட் இருக்கு. ஒரு பர்சன் வந்து எஃபர்ட் போடுறாங்க. அந்த எஃபர்ட் வந்து யாருக்கு போகணும் அப்படின்றதுல, இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் இருந்தாலும் சரி, ஒரு லேண்டா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை அந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து போறதுக்கும் மொனாகமி வந்து வாஸ் கிவிங் அ கான்சென்ட்ரேட்டட் இன்ஹெரிட்டன்ஸ். சும்மா தூவி விடாம ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு விஷயத்த ஒரு லேண்டையோ இல்லை ஏதோ ஒரு ஆக்கிரமிச்சு அதை வந்து இப்போ ஒரு கிங்கே வந்து ஒரே ஒரு ஒய்ஃப் வச்சிருந்து இன்ஹெரிட் பண்றது, அந்த அந்த ஒரு இன்ஹெரிட்டன்ஸுக்கும் நிறைய பேர் இருந்தா அது ஸ்பிளிட் ஆகும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். இல்ல சூரிய ஏதோ சொல்லு. இல்ல நீ சொல்லும் போதுதான் நான் சொன்னதோட ஒரு ஆப்போசிட் வெர்ஷன் ஒண்ணு எனக்கு தோணுச்சு. ஓகேவா? நான் என்ன சொன்னேன், அந்த எஃபர்ட் பாஸ் டவுன் ஆகிறதுக்காக தான் ஒருத்தங்களோட போனோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஆனா இந்த வெர்ஷனை யோசிச்சு பாரு, என் எஃபர்ட்டை பாஸ் டவுன் பண்றதுக்காக தான் we announced one female to be legal wife, but still then there could be a bastard child, there could be relationship with other women's or other men's, and the women, you know, and legally யாருக்கு எஃபர்ட் போகணும்ன்றதுக்காக அது 1-to-1 கொண்டு வந்தாங்க. ஆனா அப்படி பார்த்தா அது மோனோகாமியா இல்ல பாலிகாமியா? இட் கம்ஸ் பேக் டு வாட் எம்கே ஆஸ்க்ட். இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி லீகலா சொல்றது வந்துட்டு மோனோகாமியா, இல்லைன்னா ஆசையே ஒருத்தர்கிட்ட தான் வரணும் அப்படின்றது மோனோகாமியா? அந்த காலத்துல பிடிக்காம பாலிகாமி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ
இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு, அந்த பொண்டாட்டிய விட்டுட்டு அவன் இன்னும் நிறைய பேரோட அவனுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. ஆனா இப்போ மாடர்ன் பாலிகாமில ஒரு டெஃபினேஷன் ஒன்று சொல்றாங்க. வித் த கன்சென்ட் ஆஃப் யுவர் பார்ட்னர் யூ கேன் ஹாவ் another partner in the relationship. பாலிஅமரஸா அதெல்லாம் வந்து இங்க பாரு, நான் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பேன், சரியா? ஏன்னா நான் ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் வைக்கும் போது அது ஈஸியா யாராச்சும் வந்து ஃபியூச்சர்ல பிரேக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிப்பேன். ஆனா எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் ஸ்ட்ராங் ஒப்பீனியன் அபவுட் பாலிஅமரஸ், இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜே விட பாலிஅமரஸா இருந்தாலும் இட்ஸ் கம்ப்ளீட் நான்சென்ஸ். யூ ஜஸ்ட் வாண்ட் ஃபக் more than one person. அவ்வளவுதான். just shut up and just don't make it a thing. Okay, just do whatever you want, don't call it a relationship. அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த 2 விஜய் சேதுபதி பாடினதெல்லாம் பொய்யா? ஒருத்தரால 2 பேரை காதலிக்க முடியாதா? உனக்கு திறமை இல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். நீ பாரு, நான் வந்து சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஒருத்தர் மேல விட ஒரு நிறைய பேர் மேல இல்ல 2 பேர் மேல எவ்வளவு வேணாலும் ஃபீலிங்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்றதுலதான் சிவிலைசேஷன் ரன் ஆகுது. பிளஸ் உன்னோட பேசிக் இன்ஸ்டிங்ஸுக்கே நீ வந்து எப்பயுமே நீ வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், your future will be chaos. இப்போ கன்சர்வேட்டிவ், நம்ம வந்து லிபரலா இருக்கிறோம், இல்ல கன்சர்வேட்டிவா இருக்கோம், இல்ல ட்ரெடிஷ்னலா இருக்கோம், அந்த மாதிரி பிரிக்கிறோம்ல. இப்போ ஏன் அந்த பிரிச்சுட்டு ஒரு விஷயத்துல மட்டும் அதுல அசோசியேட் ஃபுல்லா நம்மளால பண்ணக்கூடாதுன்னு நான் இப்ப நினைக்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஐ எம் லிபரல் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்புறம் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப க்ளோஸ் மைண்டட் அப்படின்னு யோசிப்பேன். ஆனா ஆக்சுவலா எப்படி நான் இப்போ யோசிக்கிறேன்னா ரெண்டுமே தேவை. ஏன்னா liberals are the people who push boundaries and test out new things. Conservatives are the ones who understand what works and stick to it without causing any disturbance. இப்போ காலையில ஆமா ரெண்டுமே தேவை. ஒண்ணும் இல்ல, லிபரல்ஸ்னா ஒண்ணும் இல்லடா, you are liberating yourself from all the social structures that runs today's society. தமிழே வரலையே. இல்ல மச்சான், இங்க பாரு, ரெண்டா பிரிக்கிறாங்கடா ஒரு ஐடியாலஜி. ஓகே, சோஷியல் ஐடியாலஜியா இல்ல பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொசைட்டில பாலிடிக்ஸ்ல ரெண்டா பிரிக்கிறாங்க. லிபரலா இருக்கிறாங்க. லிபரல்னா ஃப்ரீ திங்கர்ஸ், ஓப்பன் மைண்டட், அப்படியே கிரியேட்டிவா அப்படியே யோசிக்கிறது, இல்லை கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கிறது. ஆனா கன்சர்வேட்டிவ்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான விஷயங்கள், என்ன சொல்றது, பாரம்பரியமா இருக்கிற சில விஷயங்களை வந்து ரொம்ப கலைக்காம அப்படியே எடுத்துட்டு போறாங்க. மதிச்சு நடக்கிறது. அசோசியேஷன் வந்துட்டு பொலிட்டிக்கலாவும் நடந்திருக்கு, நிறைய கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஸ்ட்லாம் லிபரல்ஸ், இன்ஜினியர்ஸ்லாம் வந்துட்டு கன்சர்வேட்டிவ்ஸ், அப்படியுமே வந்துட்டு ஒரு டாபிக் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு நிறைய ஃபாரம்ஸ். ஆனா அதுலயே நீ பார்த்தனா இன்ஜினியர்ஸே வந்து லிபரல் இன்ஜினியர்ஸ் ஆர் தி ஒன் ஹூ இன்னோவேட். அதுதான் நான் சொல்றேன். ஸோ நம்ம அது என்னதுன்னா, ஐ திங்க் வி ஸ்போக் அபவுட் இட் இன் சம் ஆஃப் த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ். நம்மளோட தாட் ப்ராசஸை ஈஸி ஆக்கிறதுக்கு வி அசோசியேட் திங்ஸ் இன் டு கண்டெய்னர், விச் இஸ் நாட் நெசசரிலி த கேஸ். அதை பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நீ சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல கன்சர்வேட்டிவா இருக்கிறது எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. ஒரு சில விஷயங்கள்ல லிபரலா, I mean, or else it's too much of shit to handle in today's world, you know. When there's a lot of things which is unsettled. எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அகைன் பேக் டு மேரேஜ், நான் polygamy, monogamy இதெல்லாம் தவிர்த்து எனக்கு வந்துட்டு மேரேஜ் இஸ் a constant in my life that I want to keep. எனக்கு there is a lot of things that is changing around me. எனக்கு வந்துட்டு I need a constant. And the constant sort of gives me confidence ன்னு சொல்லலாம், purpose ன்னு சொல்லலாம். It sort of எப்படி சொல்ல, shapes who I am, defines who I am. எனக்கு வந்துட்டு அது ஒரு grip மாதிரி. இந்த ஒரு எனக்கு தெரியல, someone who's very lost in their life probably can relate to what I'm saying. If at all, how you see religion, how you see a principle that guides you to live the life. It sort of gives you a grip to live the life. எனக்கு வந்துட்டு மேரேஜ் அந்த மாதிரி தான். If you are very lost, marriage sort of, you know, gives you the grip to live your life. உன்னோட
you won't feel so lost. Maybe you are lost in the love and so on, but you are not lost in the world. You're not lost in your life. உனக்கு எப்படி சொல்ல, அந்த ஒரு எனக்கு என்னோட லைஃப ஒரு நல்ல ஒரு கான்பிடென்டா ஒரு ஒருத்தங்க இருப்பாங்க என் கூட, எப்போதுமே என் கூட இருப்பாங்க. ஐ எம் வெரி ஷுர் அபவுட் திஸ் பர்சன், ஐ எம் வெரி ஷுர் அபவுட் ஹர் லவ், சம்திங் தட் ஐ கேனாட் டவுட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து இட் கிவ்ஸ் மீ a big relief. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல எவ்ரி திங் சேஞ்சஸ். எனக்கு எதை வந்து நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியும் போது. சாரி டு இன்டரப்ட், எனக்கு ஒரு சடன் தாட். ஓகே, இது வந்து அவுட் தேரா கூட இருக்கலாம், வந்துச்சு எடுத்து போடுறேன். காலகாலமா வந்து மென் வந்து பப்ளிக்லி நோனாவே எல்லாருக்கும் தெரிஞ்சே வந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸோ இல்லை வந்து ஒரு வைஃப் இருந்தாலும் வந்து சின்ன வீடுன்ற பேர்ல எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறது, ஃபிளிங்ல இருக்கிறது, கேஷுவல் செக்ஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பப்ளிக்லி தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க. ஓகே, அது கெத்துரா இருக்கட்டும். இப்போ விமெனும் அதை வந்து நாங்களும் பண்ணுவோம், இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு சொல்ற ஸ்டேஜ் வரும்போது நம்ம எல்லாரும் திடீர்னு வந்து லெட்ஸ் கோ பேக் டு அவர் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் அண்ட் எம்ப்ரேஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் காலங்கள்னு சொல்றோமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கேள்வி திடீர்னு இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும்போது தோணுச்சு. அதுக்கு பவர் உன் கையில இருக்கும்போது ஓகே, நான் பேசுறதுக்கு அப்புறம் உனக்கு தோணுச்சு. இல்லடா நம்ம எல்லாரும் பேசுறது அப்படியே கேட்டு அப்படியே வந்துச்சு உள்ள. எனக்கு ஒரு நிமிஷம் பதறிடுச்சுடா, நான் ஏதாச்சும் சொல்லிட்டேன். இல்லடா நான் பேசும்போது எதுக்கு இவனுக்கு இந்த யோசனை வருது? நான் பேசுனதுக்கு இவன் சொன்னதுக்கு எங்கேயுமே எட்லியே, எதை வச்சு இவன் இதை யோசிச்சான்? இல்ல நீ பேசுறதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா அந்த நான் பேசுனதை வந்துட்டு அந்த த்ரெட்டை வச்சுப்பா, அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு போயிட்டு நீ சொன்னதுக்கு அந்த த்ரெட்டை நான் கட்டி விடுறேன், இவன் சொன்னதையும் நீ சொன்ன த்ரெட்டையும் நான் கட்டி விடுறேன். சோ எனக்கு என்னன்னா இப்ப அவங்களாலயும் அவங்களும் எல்லாமே பண்றாங்க, எல்லாமே பண்ண முடியும் என்ற ஒரு ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்றது வெரி ஜெனுவினான ஒரு, எப்படி சொல்ற, கேள்வி, வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ஜெனுவின். ஆமா ஆமா இருக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் they could feel insecure about their partner being with someone else, so they are saying okay இந்த ட்ரெடிஷனலா இருந்தப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தி, நானும் மாறிட்டேன் நீயும் மாறிடு, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்றத வச்சு. எனக்கு அது வந்துட்டு இட் குட் பி லைக் திஸ். நான் அதுதான் நம்ம இதை வந்துட்டு டிஃபைன் பண்ணும்போது இதையும் நம்ம சொல்லிடணும் அப்படின்னு பார்த்தேன். 2 டேர்ம் இருக்கு பாலிகாமி பத்தி பேசும்போது, பாலிஜினி, பாலிஆண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாலிகாமினா மோஸ்ட் பீப்புள் ரெஃபர் டு மென் பீயிங் வித் செவரல் விமன். ஆனா பாலிஆண்ட்ரி அப்படின்னா விமன் பீயிங் வித் மல்டிபிள் ஹஸ்பண்ட்ஸ் இஸ் ஆல்சோ பீன் a case, and that has also been a case in history. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுலதான் மச்சான் எனக்கு தெரிஞ்சு இந்தியா கூட வந்து இங்க இந்தியாலயும் ரொம்ப ரீசெண்ட் பாஸ்ட்ல நம்ம டிகப் பண்ணி பார்த்தோம்னா கூட சில சொசைட்டிஸ் வந்து விமன் வில் பி த மேட்ரியார்க்ஸ் அண்ட் தே வில் ஹேவ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ், ஹஸ்பண்ட்ஸ் வந்து லீகலாவே இருப்பாங்க, லீகலா எனக்கு இந்த சொசைட்டலி நோனாவே இருப்பாங்க. எனக்கு இந்த ஃபுல் கான்செப்ட்லயுமே நான் டைம் லைன் போட்டு நான் வச்சிருப்பேன். ஓகேவா, இந்த டைம் லைன் இஸ் பியூர்லி சப்ஜெக்டிவ் டு வாட் ஐ ஹவ் ரெட் அண்ட் வாட் ஐ ஹவ் பிலீவ்ட் so far. சரியா, எனக்கு வந்துட்டு பிரான்ஸ் ஏஜ்ல ஒரு கான்செப்ட் நான் படிச்சேன், அதை வந்துட்டு எனக்கு ரொம்ப நம்பணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓகே, ப்ராபப்ளி அக்ரிகல்ச்சர் அந்த செட்டில் டவுன் ஃபேக்டருக்காக தான் கல்யாணம் உருவாச்சுன்றத நம்பணும்னு தோணுச்சு. இப்படி சொல்லிக்கலாம், அது உண்மையான எனக்கு தெரியாது, ஆனா மோஸ்ட் லைக்லி டு பி ட்ரூ இன் மை வேர்ல்ட் அண்ட் இன் மை பேரடைம். ஓகேவா, இப்போ அந்த ஒரு கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது ஓகே செட்டில் ஆகிறோம்னு வந்துச்சு. ஆனா பிரான்ஸ் ஏஜுக்கு முன்னாடில இருந்தே விமன் ஹவ் பீன் வித் மல்டிபிள் மென், பட் தட் ஹாசன்ட் பீன் அ ப்ராப்ளம். அப்போ ஒரு ப்ராப்ளமா they haven't considered. அதுக்கப்புறமா when it sort of passing down to an effort, அப்போ ஒரு ப்ராப்ளமா வந்துச்சு. and unfortunately men had a upper role, very wrong upper hand to say நான் ஒரு பொண்ணோட பெக்கிற பசங்களுக்கு தான் அந்த ஹெரிட்டேஜ் போகணும், நீ போய் பல ஆம்பளைங்களோட நீ பல பேரோட நீ பெத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்னோட எஃபர்ட் போக கூடாது அப்படின்ற மாதிரி ரோல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் கொஞ்சம் டீப் டைவா தோண்டி பார்த்தா அங்க என்ன இருக்கு அப்படின்றது தெரியல, அது நோண்டவும் தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் அதுக்கப்புறமா இது வந்துடுறேன், அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன், நம்மளோட ஏஜுக்கு வந்துடுறேன். சோ அதுக்கப்புறமா வந்துட்டு சொசைட்டி வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே அக்ரிகல்ச்சர்ல போயிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு there is a lot of people who is getting lost in these in sort of
லைஃப் எப்படி ஹேண்டில் பண்றன்ற இந்த பிலாசபி, இந்த பிலாசபியை வந்துட்டு எதை பிலீவ் பண்றது, எதை பிலீவ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்துட்டு there is n number of ways you can lead your life. It's a free world and there was big chaos during that time, and அந்த ஒரு chaos கண்ட்ரோல் பண்றதுக்காக to streamline and say there is a safe way to live your life ன்றதுக்காக ரிலிஜன் உள்ள வந்து they are saying இது இப்படி ஒரு suggested way அப்படின்றது நான் நினைக்கிறேன். அந்த காலத்துல ஓகேவா, நான் சொல்றது ஒரு அரௌண்ட் 2000 years பேக்ல இருந்து இப்போ வரைக்கும், அந்த காலத்துல polygamy would have been a luxury thing. If you're rich, if you have the lifestyle to cut away from society, you may experience polygamy, but that was a leisure thing அப்படின்னு நான் எனக்கு தோணி இருக்கு, irrespective of if men is going to be with women or women is going to be with men. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு 20-30 years where liberalism is being explored to its depths and deep layers. இந்த ஃபேஸ்ல I think it is just to say, let me try out this permutation, let me try out these possibilities, why not அப்படின்ற ஒரு எரால தான் நம்ம இப்போ ஸ்டக் ஆயிட்டு இருக்கோம், அப்படின்ற ஒரு எரால தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு. ஆமா அதுதான் அந்த எரா தான். ஆனா இப்போ வந்து கொஞ்சம் பிளரி ஆயிட்டு இருக்கு. இப்போ லிபரலிசமே வந்து ரொம்ப பிளரி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அப்படியே லிபரலிசம் வந்து எக்ஸ்ட்ரீமா ஆக ஆக அது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சீம்ஸ் மோர் லைக் எக்ஸ்ட்ரீம் ரைட் நவ். சோ அந்த மாதிரி ஆயிருது. சோ மச்சான் சைமா எம்கேவோட ஸ்டேட்மென்ட் முடிச்சிடுறேன் நான், சாரி டு இன்டரப்ட். சோ எனக்கு இந்த ஒரு டைம் லைன் நான் பிலீவ் பண்றேன்னு நான் சொல்றேன்ல, இப்படி எல்லாம் எவால்வ் ஆயிருக்கேன் மேரேஜ் அப்படின்னு நான் சொல்றேன்ல. சோ இந்த எரா வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அதனாலேயே என்னமோ ஐ எம் ஹிட்டிங் பேக் டு பீங் மோர் கன்சர்வேட்டிவ் இன் தீஸ் சார்ட் ஆஃப் ஏரியாஸ்னு தோணுது எனக்கு. நீ நினைக்கிறது தப்பே இல்ல. ஆமா, எனக்கு வந்துட்டு the fear of it being very dark is pushing me a bit towards conservatism. ஆனா நீ கேட்டதுக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி இருக்கலாம், அதை நான் டினையே பண்ணக்கூடாது, அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். ஆனா எனக்கு மேஜரா நான் என்ன பிலீவ் பண்றேன் அப்படின்றது வந்துட்டு மேபி ஐம் a bit scared to what the extreme left is going to become tomorrow. மச்சான் இது ஒரு சேயிங் இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தெரியல, எங்க இருந்து எடுத்துன்னு தெரியல. இது ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருப்பான், a person who's not liberal in their younger age is heartless, and a person who's older and not conservative is brainless. Okay. என்னன்னா ஏன்னா சின்ன வயசுல வந்து லிபரலா இருந்தா இல்லைன்னா யூர் ஹார்ட்லெஸ், ஆனா வயசாக ஆக நீ கன்சர்வேட்டிவா இல்லைன்னா யூர் பிரெயின்லெஸ் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அது ஏன் அப்படின்னா ஆஃப்டர் இப்போ யங் ஏஜ்ல யூ ஆர் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ். ஓகே, நீ புதுசா நிறைய ட்ரை பண்ணுவ, புதுசா ஒரு புரட்சி அப்படின்ற மாதிரிலாம் உனக்கு வந்து ரத்தம் கொதிக்கும், இது பண்ணணும் அது பண்ணணும், கிரியேட்டிவா ஓப்பன் பண்ண. ஆனா ஒன்ஸ் you've understood how things work, உனக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இந்த லைன்ல போனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இப்படி போனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூ கம் பேக் டு ட்ரையல் அண்ட் டெஸ்டட் வேஸ். அது வந்து ஹேப்பன்ஸ் டு பி கன்சர்வேட்டிவ் திங்கிங். ஓகே, ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு போ, காலேஜ் போ, படிச்சு ஒரு டிகிரி வாங்கு, வேலை எடு அப்படின்றத வந்து என்னதான் அப்பீலிங்கா இல்லைனாலும் லிபரல் மைண்டட் பர்சன், ஓப்பன் மைண்டட் பர்சனுக்கு அது நீ பண்ணன்னு வச்சுக்கோ, என் பேசிக்ஸ் வில் பி கவர்ட். நீ லைஃப் லாங் வந்து அட்லீஸ்ட் வந்து பட்னியா இல்லாம, வீடு இல்லாம, புள்ளகுட்டி இல்லாம, எப்படி ஒரு பேசிக் நீட்ஸ் ஃபேக்சுவலா இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரல் பிலாசபிக்கல் மைண்டுக்கு யூ ஆர் சேயிங் ஓகே ஐ ஹேவ் டன் சம்திங் டு மேக் மை லைஃப். எதுவுமே பண்ணலனாலும் இது பண்ணேனா ஒரு ஸ்டேபிளா ஏதோ. ஆனா இதை தவிர வேற யாராச்சும் பண்றாங்க பத்தியா லிபரல்ஸ் இனோவேட்டிவா, அதுல எவனாச்சும் பயங்கரமா சக்சீட் பண்ணுவான், அது வந்து இந்த இதுவே பிரேக் ஆகும், ஷேக் ஆகும். ஆனா தட் கான்ட் பி டன் பை எவ்ரிபடி. அது ஒரு இது இருக்கு. ஆனா இந்த கன்சர்வேட்டிவா இருக்கிற விஷயம் வந்து இட் கேன் பி டன் பை எவ்ரிபடி. ஆனா இந்த லிபரலா ஒருத்தன் வந்து அதை இனோவேட் பண்ணி, ஏன்னா
லிபரலா ஒருத்தர் இனோவேட் பண்றான்னாலே ஹி இஸ் ரிஸ்கிங் a lot. ஓகே, ஏன்னா ஹை ரிஸ்க் ஹை ஆமா ரிட்டர்ன்ஸ். ஆனா இங்க வந்து ம். லோ ரிஸ்க் See, பேசிக் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த கிளாஷ் பிட்வீன் த கன்சர்வேட்டிவ் அந்த லிபரல் சைட் இருக்குல்ல, ஆம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது மாடர்னிட்டியோட பீக்கில் வந்து வேற பிலீவ்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓர வச்சுட்டு சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத் அண்ட் லாஜிக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற டைமில் சைட்லைன் பண்ணப்பட்ட நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அது வந்து பாயில் ஆகிட்டே இருந்திருக்கும் ஒரு கார்னரில். ஓகே, ஸோ அந்த மாடர்னிட்டியை பிரேக் பண்ணுற சுச்சுவேஷன், அந்த அந்த ப்ராசஸ் தான் வந்து அந்த போஸ்ட் மாடர்ன் தாட் வந்து உள்ள வருது. ஸ்ட்ரக்சர்ஸ் பிரேக் ஆகுது. ஆர்ட் கல்ச்சர் லாங்குவேஜில் வந்து போஸ்ட் மாடர்னிசம் உள்ள வருது. ஃபிலாசபிக்கலி வந்து மாடர்னிட்டிலேருந்து நம்ம வந்து சயின்டிஃபிக் மெத்தட் மட்டும் கிடையாது, உலகத்தில் வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலசாபிக்கல் விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உள்ள வருது. அப்போ இந்த ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ்னு இல்லை ரொம்ப சைட்லைன் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து திரும்பி அதை பாயில் ஆகி அது ஒரு பீக் ரீச் ஆகி அது ஃபைட் பேக் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ரீம் புஷ்ஷை தான் நம்ம வந்து அந்த புஷ் பேக், அதுதான் வந்து இப்போ நம்ம விட்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த புஷ்பேக் வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். யூஸ்வலி இப்போ சொசைட்டிஸில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப அந்த இந்த இந்த மொனாகமி மாதிரி இருக்கிற மாரல் வேல்யூஸ்க்கு வந்து ஒரு அதிக மதிப்பு இருந்தது. அண்டு இந்த ரோமன் டைம்ஸில் வந்து கிங்டம்ஸ்லாம் வந்து எப்படின்னா பயங்கர ஓப்பனாக வந்து பாலிகமி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், நடக்கும். ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் விக்டோரியன் டைம்ஸ் வரும்போது அந்த இங்கிலீஷ் விக்டோரியன் மொராலிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா ரொம்ப எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் ட்ரெஸ் பண்ணணும், அந்த அந்த மாதிரி லைக் மறுபடியும் நம்ம வந்து அந்த மொராலிட்டி மேலே ஒரு 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 ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து அந்த விக்டோரியன் ஏரால வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஃபேஸ் மூவ் ஆகும்போது திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரீம் புஷ் தான் இருக்கும். அதாவது சைட்லைன் பண்ணப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து திருப்பி ஒன்றா சேர்ந்து வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உள்ளே வரும்போது அது எக்ஸ்ட்ரீமாக தான் தெரியும். பட் ஒன்ஸ் இட் ஆல் செட்டில்ஸ் டவுன் எப்படி இருக்குன்னா வந்து ஸோ அந்த இப்போ லிபரல்னு நம்ம இப்போ இந்த கான்வர்சேஷனில் மென்ஷன் பண்ணுற அந்த ரிஸ்க் டேக்கிங் விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு லிபரேஷனாக இருக்கும், அது ஆக்சுவல் லிபரேஷனாக இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் அது சொசைட்டியோட ஒரு நார்மாக மாறும். இட் won't be adopted by எல்லாரும் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, பட் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களும் சொசைட்டியில் வந்து ஒரு நார்மல் பார்ட் ஆஃப் சொசைட்டியாக வந்து மர்ஜ் ஆகி ஒரு ஒரு டிரெக்ஷனில் போனதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு புஷ்பேக் நடந்து 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 அப்படியே ரிஃபைன் ஆகி தான் போகும் முன்னாடி அப்படின்றது என் தாட்டு. நீ சொல்றதுல ஒரு 3 ஃபேக்ட்ஸ் ஒன்னு ஆட் பண்ணி விட்டப்ப நீ சொல்ற ஒரு விஷயம் கவுண்டர் கல்ச்சர் நீ பேசிக்கா சொல்றது இல்ல அந்த கவுண்டர் கல்ச்சர்லயுமே நான் ஹிஸ்டரியை நம்ம படிக்கிறோம்னு வையேன், அதுல ஒரு ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம், ஒரு ஒரு வெரி அன்ஆர்த்தடாக்ஸ் பெனிஃபிட் ஒன்னு இருந்திருக்கு, which was time. No society has changed its moral principles or values over 30 years or 20 years or 40 years, which is considered very less in time to change a society value, which is not the case today. Okay, இன்னைக்கு நம்மளோட லைஃப் டைம்லயே we have seen how society has transformed with different principles in society. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜான்னு என்னால கிளியரா சொல்ல முடியல. ஆனா டைம் ஹேஸ் a very important ஃபேக்டர்னு சொன்னது. ஏன்னா இன்னைக்கு இட்ஸ் கெட்டிங் டூ மச் ஃபார் மீ டு ஹேண்டில் சம்டைம். ஓகேவா? ஆனா இமேஜின் திஸ் ஹேப்பனிங் a bit spanning over like 50 or 100 of years. I would have done my share of contributing to that liberal thought, and I would have said enough. Then my next generation would come, they will push it a bit further. கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணியிருப்போம்.
நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஹோல் வேர்ல்ட் ஒரு நம்ம ஹோல் பேரடைம் ஆஃப் வாட் அவர் philosophy wouldn't have been shattered that much. But that's not the case. That's not what's happening right now. Now left and right நம்மளோட whole world is being shattered now, and it is not and they expect you to push or come all the way from 0 to 100. It's not like you come 0 to 20, your next generation is going to push at 20% more எல்லாம் கிடையாது. நீ வா 0 to 100 நீ வா அப்படின்னும் போது சம்டைம்ஸ் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இதை வந்துட்டு ஒரு வேலை தான் அப்ரோச் பண்ண முடியும். மேபி ஐ கேன் பி ஓப்பன் மைண்டட், லிசன் டு வாட் த லெஃப்ட் லிபரல்ஸ் ஆர் சேயிங். I can acknowledge what they're saying, I can accept it, but I can't be the torch bearer to go and explore reasons of why it should be right. If someone comes and say this is right, and if it makes sense to me, I'm okay to accept it, but I don't think I have the energy. 2 months before, Germany there was a strike saying people were howling in front of a government institute, saying they feel they are dogs and they want the legal recognition for it. So இது வந்துட்டு நியாயமா இருக்கலாம்னு வெயி, ஓகேவா? அன்அக்செப்டபிளா இருந்தாலும் நியாயமா இருக்கலாம். That's because I'm pushing myself from 0 to 100. ஓகேவா? என்னால இப்பொழுதுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றத நான் கேக்குறேன், give me more facts. அவ்வளவுதான் என்னால பண்ண முடியுமா ஒழிஞ்சு உங்களுக்காக நான் ப்ரோ லிபரலா இருக்க முடியாது. because I don't have the energy to do that. என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்போ அதுக்கு அதை விட இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன் பார். இங்க ஒரு 50-year-old or 52-year-old male identifies as a 13-year-old girl and changes clothes with them and goes with swimming competitionலாம் அவங்க கூட போறாங்க. இப்போ இது வந்து லிபரல் மைண்டடா ஓப்பன் மைண்டடா நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? ஓம் பொண்ணு ஒரு 13 வயசு, ஒரு 52-year-old மேல் வந்து 13 வயசு பொண்ணுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு உன் பொண்ணோட ஸ்விம் பண்றதுக்கு வரான் காம்படிஷனுக்கு. அத ஹிட் பண்ணத நான் சொல்றேன். ஏன்னா அதுதான் இப்போ வந்து நான் வளர்க்கும் போது, நான் என்னோட பொண்ணோட வளர்க்கும் போது, நான் என் ஜெனரேஷன்ல இருந்து ஒரு பிரின்சிபல்ஸோட வரேன், ஓகேவா? நானும் என்னோட பார்ட்னரும் வளரும் போது, இஃப் மை டாட்டர் இஸ் a lesbian, ஓகேவா? லெஸ்பியன் சொல்லாம கேன்னு சொல்லணுமா? எனக்கு அதே கூட தெரியல. ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு. Any appropriate words for that? But yeah, that's what happens. இப்போ வந்து இப்போ நீ சொல்றதுக்கே வந்து because liberals ஒரு கன்னை வச்சுட்டு தலையில கன்னை வச்சுட்டு நீ என்ன சொன்னாலும் நான் அஃபெண்ட் ஆனேன்னா உன்னை சுற்றுவேன்ற மாதிரி இருக்கு. It's not left wing anymore, it's more like right wing. புரியுதா? இப்போ லெஃப்ட் ரைட் நம்ம பேசுறோம். மக்களுக்கு வந்து சொல்லணும்னா இப்ப லிபரல் அண்ட் லெஃப்ட்னா லிபரல், ரைட்னா கன்சர்வேட்டிவ், அப்படிதான் வந்து சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, என் பொண்ணை வளர்க்கும் போது அந்த தாட்டியை வந்துடுறேன். என் பொண்ணை வளர்க்கும் போது அவ வந்துட்டு she can choose how she wants to get married. அந்த அளவுக்கு நானும் என் பார்ட்னரும் வந்துட்டோம். ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு அவ வந்துட்டு நான் லேம்பா இருக்க போறேன், நான் ஒரு டாகா இருக்க போறேன் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ற ஒரு வேர்ல்டே இல்ல எனக்கு, என்னோட வேர்ல்டு. புரியுது? ஐ ஹவ் புஷ்ட் சோ மெனி பவுண்டரிஸ் இன் மை லைஃப் டைம். பெரிய வயசுல ஆகல, ஆனா வாழ்ந்த வயசுல ஐ ஹவ் புஷ்ட் லாட் ஆஃப் பவுண்டரிஸ். ஸோ நவ் ஐ டோன்ட் ஹவ் த எனர்ஜி டு டூ இட். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு I'm not going to be very hard on you, because at the end of the day I know I love my daughter. So it's not just my daughter, or it could be people around me. So people around me has to come sit down with me and tell me this is the case. I will hear you out. பொறுமையா இருக்க முடியும், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியுமோ. I can't be the torch bearer to say what you're doing is right. You have to come to me, you have to reach out to me and you say this makes sense for you அப்படின்றத நம்ம வாங்க பேசலாம். அவ்வளவுதான் பண்ண முடியுமா? என்னால எல்லாத்துலயுமே ப்ரோவா வா, லிபரலா வா, உடைப்போம். இப்ப எனக்கு எப்படின்னா, இப்ப ரித்தேஷ் சொன்ன மாதிரி தான், ஐ ஃபீல் த ப்ரெஷர் தட் ஐ ஹாவ் டு recognize all the liberal thoughts in a very accurate and appropriate way. எனக்கு ஒரு क्वेश्चन என்னன்னா, இந்த விஷயங்கள் வந்து வேணும் அப்படின்னு சொல்றவங்க, இல்ல இந்த தாட்ல இருக்கிறவங்க, அந்த தாட்டோட அசோசியேட் ஆகாத, அந்த தாட்டுக்கு வெளியில இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க இஸ் இட்
இஸ் இட் ஆர் பீப்புள் ஆர் இஸ் என்ன சொல்றது இஸ் அ பர்டிகுலர் வேலிடேஷன் ஆர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பொது மக்கள், அதாவது பேசிக்லி பீப்புள் ஹூ ஆர் நாட் இன் தட் குரூப், ஓகே, த மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன், அவங்கள வந்து இவங்க சொல்ற லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாறணும்னோ இல்லை வந்து அந்த மாதிரி நம்ம டார்ச் பேரரா இருக்கணும்னு இன்வைட் பண்றது இல்லைல்ல. பேசிக்லி தே வாண்ட் சம்திங் இல்ல ஃபார் இல்ல தெம் செல்ஸ் இல்ல இல்ல சூர்யா, அண்ட் தே ஒரு ஒர்க் டுவர்ட்ஸ் இட். இல்ல இல்ல MK. எம்கே So, இல்ல அங்க நீ சொல்றது அதுல ஒரு இந்தியாவுக்கு வேணா கரெக்டா இருக்கலாம். கனடால அது வந்து இல்ல ரொம்ப மச்சான், மோசமா நான் எல்லா போயிட்டு இருக்கு. இடத்துலயுமே சொல்றேன். யூஎஸ்லயும் மோசமா போயிட்டு இருக்கு. கனடால இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா பீப்புள் ஆர் நாட் ஈவன் அலவுட் டு சே திங்ஸ். எப்போ வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது யூ கேன் டூ வாட் யூ கேன் ஐடென்டிஃபை as whatever you want, okay? Don't let மச்சான், anybody else be a part உனக்கு of it. ஒரு கீ உனக்கு ஒரு கீ இது இந்தியாலயும் இருக்குன்னு சொல்றதுக்கு ஒன்று சொல்லிடுறேன், ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நடக்கும்போது நீ கம்யூனிஸ்டா இருந்தீங்கன்னா, ஒரு கம்பெனில நீ ஒர்க் பண்ணிட்டு ஒரு கம்யூனிஸ்டா இருந்தீங்கன்னா உனக்கு கெட்டவனா பார்ப்பாங்க. கம்யூனிசமும் ஒரு லெஃப்டிஸ்ட் ஐடியாவா இருக்குன்னு வச்சுக்கிட்டு பேசுறேன், ஓகேவா? இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு நீ ஈக்குவாலிட்டியை பத்தி பேசல, அதை வந்துட்டு நீ ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னா நீ எந்த கார்பரேட்ல இருந்தாலும் ஒன்ன வந்துட்டு ஒரு கெட்டவனா பார்ப்பாங்க. புரியுதா? ஆமா, புரியுதா? ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, there is a lot of things happening. It's not that I want to offend them, okay? It's just that I don't have the mind space to process each and every change that's happening in this different dimensions and act accordingly. If I did something wrong, sit down, speak with me. அந்த ஒரு பொறுமை உங்க சைட்ல இருந்து, ஐ மீன் அதர் சைட்ல இருந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், எதிர்பார்க்கிறேன், ஓகேவா? நான் வந்துட்டு you don't need my validation, but sometimes நான் ஒரு நாயா இருக்கேன்னு வையேன், நான் ஒரு நாயா ஃபீல் பண்றேன்னு வையேன், sometimes it matters that my mom or my dad recognize what I feel. So even if I don't want my mom or எங்க அப்பா அம்மா வந்துட்டு ஒரு டார்ச் பேரரா இல்லைனாலும், there are certain people who are in our life who's not concerned in that formula, who we still seek validation for because of personal relationship and so on. நான் சொல்றது அந்த ஒரு ஆங்கிள் இருந்தா நான் சொல்றேன். என்னன்னா, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நான் வந்துட்டு ஒரு டாகா ஃபீல் பண்றேன், இல்ல ஒரு லேம்பா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த இந்த டாபிக்கோட ரிலேஷன்லயே அந்த பாலிகாமியை பத்தியோ இல்லைன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மாடர்ன் தாட் ஆஃப் ஒரு வெட்டிங்கை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, ஐ ரெஸ்பெக்ட் வாட் தேர் டூயிங், ஓகேவா? நான் வந்துட்டு ஒரு சேஃப் ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு கிரியேட் பண்ண போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு கிரியேட் a space where I will intimidate them with my conservative thoughts or with my thoughts, ஓகேவா? அந்த அளவுக்கு தான் எதிர்பார்க்கணும்ன்றத நான் சொல்றேன், ஓகேவா? வார்த்தை புடுங்க கூடாது என்கிட்ட இருந்து. You can't force me to think something that I don't believe in. சைமன் ஏதோ சொல்றான். ஓகே, நீங்க பேசுறது எல்லாமே வந்து புரியுது எனக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து இத பத்தி லிபரலா இருக்கிறாங்க அப்படின்னு நீ சொல்ற, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ எனக்குமே அப்படிதான், நானுமே கன்சர்வேட்டிவ் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ற ஆளு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி எனக்கு கேட்கும் போது எனக்கு வந்து ஒன்று நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஸோ ரியாக்ட் பண்ணலைன்னா யூஆர் சப்போர்ட்டிங் தம் மாதிரி தானே. நீ அவனுக்காக வந்து கஷ்டப்படுற, அவன் மனசு கஷ்டப்பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த இடத்துல அமைதியா இருந்தனா, you are just validating அது ஓகே தான். எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றத பத்தி தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, I will not it is actually giving a false belief. கேக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அவன் கேக்குறது. You have a point. அதுதான் நான் சொல்றேன். We need to speak about it in a very எப்படி சொல்ல, without intimidating the other person. You will never know who's right. அந்த ஒரு பேசிஸ்ல வச்சிட்டு பேசும்போது என்ன பிரச்சனைனா, சூரி, அந்த மாதிரி பேச விட மாட்டேங்கறாங்க இங்க. You should do this or you should shut the hell up. அதுதான் நீயும் சொல்ற. அத பேசணும்னா நான் ரெண்டு சைடுல, நான் என் சைடுல இருந்து மட்டும் சொல்ல மச்சான், நான் ரெண்டு சைடுல இருந்தும் சொல்றேன். That's why I'm saying this is a bit too much pressure that I feel from the அந்த pressure ஏன் தெரியுமா ஃபீல் பண்ற? நீ pressure feel பண்றதே because you want to be there for them and support them, which is a good thing, okay? அதனால ஆனா when you know something is not gonna work, it's almost your responsibility to say something.
புரியுதா? ஆனா அது அந்த எப்படி சொல்ற? ரெஸ்பான்சிபிலிட்டி டு சே சம்திங் வந்து நீ வந்து எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். அதாவது நான் வந்து அவனை அடிச்சு கொன்னு அப்படி சொல்லுன்னு சொல்ல. அது யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் யுவர் பியூரஸ்ட் தாட்ஸ் டு ஹேவ் அ டிஸ்கஷன். ஓகே, ஆனா when you give anybody, நான் வந்து ஐ ஃபீல் லைக் அ டென்னிஸ் பால் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி சொல்லும் போது ஆனா நீ இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல ஐ ஐடென்டிஃபை as a டாக்னு சொன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ட்ரீட் them like a dog. they will stop identifying as a dog. புரியுதா? என்னன்னா எக்ஸாக்ட்லி ட்ரீட் நீ பண்ணும். உன் பாயிண்ட் எனக்கு புரியுது ரிதேஷ். ஆமா, பட் நான் அங்கே அதுலயுமே நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே வந்துட்டு நீ எப்படி அங்க இட் இஸ் நாட் அ கீ ஃபார் அஸ் டு சே ஓகே ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். அங்கேயுமே யூ ஹாவ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹோல்ட் யுவர் வேல்யூஸ் அண்ட் பிஹேவ் ஹவ் யூ ஷுட் பிஹேவ் டு அதர் பர்சன். ஜஸ்ட் பிகாஸ் தேர் ராங் நீ வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு ஐ வில் ட்ரீட் யூ லைக் a dog ன்னு சொல்லக்கூடாது. இல்ல நான் சொல்றேன் இரு மச்சான், நான் ஒரே ஒரு இது நீங்க நிறைய ஓபன் அப் பண்ணிட்டீங்க சரியா? இரு எல்லாத்தையும் டை அப் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் டை அப் பண்ணிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் மேரேஜுக்கும் இழுத்துட்டு போறேன். வெயிட் பண்ணு, ஏன்னா ரொம்ப நம்ம பிரிஞ்சு போயிட்டோம். ஓகே, ஆனா நெசசரியா நல்லா கரெக்டா தான் பிரிஞ்சிருக்கீங்க. ஆனா நான் வரேன், வெயிட் பண்ணு, ஏன்னா ரொம்ப பிரிஞ்சிடக்கூடாது. ஓகே, இப்போ எனக்கும் ஆக்சுவலா முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். நீ சொல்லு அதுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன். சரி ஓகே, சரி ஓகே, சரி ஓகே, அப்படியே ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஓகே 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 ஓகே. இங்க வந்து லெஃப்ட் ரைட்னு பேசுறதுனால ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, கல்ச்சரலி லிபரலா இருக்கிறவங்க, கல்ச்சரலி கன்சர்வேட்டிவா இருக்கிறவங்க ஒரு சைடு இருக்கும்போது, பொலிட்டிக்கலி லெஃப்ட் லீனிங், பொலிட்டிக்கலி ரைட் லீனிங் வந்து ஒரு எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இல்லை. அது வந்து ஒரு 4 குவாட்ரன்ஸ் மாதிரி. யூ கேன் பி கல்ச்சரலி வெரி கன்சர்வேட்டிவ் பட் பி பொலிட்டிக்கலி லிபரலாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் 4 டிஃப்ரெண்ட் திங்ஸ். இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது நியாயமாக படும்போது என்ன அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. எனக்கு அது கரெக்டுன்னு படுது. நான் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணல, அப்போஸும் பண்ணல. பட் ஜஸ்ட் டு ட்ரீட் த பீப்புள் லைக் நார்மல் பீப்புள் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஓகே, எந்த இடத்துலலாம் எனக்கு வந்து இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து நான் சப்போர்ட்டாக நிற்க மாட்டேன். இன்ஃபேக்ட் கிரிட்டிசைஸ் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கூட இல்லை. ஆனால் கமெண்ட் பண்ணலாம், நமக்கு தோன்றதை சொல்லலாம். அதுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் டினை பண்ணப்படலை. இஃப் யூ டோன்ட் திங்க் தட் இஸ் குட், இஃப் யூ டோன்ட் திங்க் சம்திங் இஸ் not okay, you still can talk about it, right? மச்சா, you can still talk about it, right? நீ கேக்குறல, அது வந்து என்னால பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, not my choice. நான் பண்ணேன்னா எனக்கு வேலை இருக்காது. எனக்கு வந்து சொசைட்டி வந்து இட்ஸ் பேசிக்கலி அன்லாஃபுல். பேசிக்கா நான் போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போலாம். It's not actually அதுக்கு பேர் தான்டா பில் C-16 கனடால. அதுக்கு அகைன்ஸ்டா தான் ஜார்டன் பீட்டர்சன் வந்து சண்டை போட்டு இருந்தாரு. ஆனா இப்ப டிரான்ஸ்போபிக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆமா, ஆனா என்ன அது வந்து ஜெண்டர் ப்ரோனவுன். கோ டு ஜெயில். இப்போ நீ சொன்னதை நான் வந்து பண்ணேனா ஐ கேன் கோ டு ஜெயில். இப்போ அது அப்படியே வெட்டிங்க்கு லிங்க் பண்ணிடுங்க. இல்ல நம்ம பேசுறது பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ், அதுக்குள்ளேயும் வெட்டிங் இருக்கு. சோ வெட்டிங் ரெஸ்பெக்டிவா வெச்சு பேசிட்டாலே போதும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆமா, சக்கரை பொங்கல் வடகரி நல்ல காம்பினேஷன். அந்த மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எங்கேயோ போய் இல்லடா, நம்ம பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். அதுக்குள்ளதான் இந்த வெட்டிங் இருக்கு. டைம் முடிய போது இந்த டைமிங்குள்ள அதை நம்ம கட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். என்னன்னா ரிதேஷ், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ பில் 16 வந்து மிஸ்ஜெண்டரிங் அ பர்சன் பத்தி தானே பேசிக்கலி. மிஸ்ஜெண்டரிங் அ பர்சன் ப்ரோனவுன் விஷயம், மிஸ்ஜெண்டரிங் அ பர்சன். பட் வுட் யூ ஆக்சுவலி வாண்ட் டு மிஸ்ஜெண்டர் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு ஐடென்டிஃபை as someone else? நம்ம அவங்க எப்படி அப்படிதான் நானும் பண்ணுவேன். சரியா? ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் தட். ஆனா the problem is making that a law and making me accountable if I misgender. புரியுதா? நான் I could say, hey bro, எப்படிடா இருக்க அப்படின்னு நான் வந்து
ஒரு ஆம்பளை அதாவது பயாலஜிக்கல் மேல் அவன் வந்து ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி இஃப் ஐ கால் ஹிம் ப்ரோ regardless of your intention you can go to jail. அதாவது நான் மிஸ்டேக்கா சொன்னாலும் கிடையாது, அங்கதான் இல்ல 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 அப்படி இல்ல, அதுதான் இருக்கு. அவங்க வந்து என்ன எக்ஸ்பிளிசிட்லி இல்ல இல்ல அவங்க அப்படி இல்லன்றதுக்கு ஏன் நான் சொல்றேன், அவங்க வந்து கான்வர்சேஷன்ல நீ தப்பா மிஸ்அண்டர் பண்ணாலும் அவங்க வந்து அட்ரஸ் மீ அஸ் திஸ் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லி நீ வந்து இன்டென்ஷனலி மறுபடியும் அவங்கள மிஸ்அண்டர் பண்ணிட்டு இருந்தாதான் அது வந்து ஒரு பிரச்சனை. நீ சொல்றதுதான் கரெக்டான பாயிண்ட், செல்லுபடி ஆகாது. ஆனா இது நடக்கல. இப்ப எப்படி இப்போ வந்து இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல will all conversations be recorded? இப்ப எப்படி தெரியுமா நீ இப்ப சொல்றது எப்படி தெரியுமா இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதான் எக்ஸாக்ட்லி இப்போ நீ கேட்டதுதான் கேள்வியே. இப்போ நான் வந்து ஒரு ஃபீமேல்னு வச்சுக்கோ, அதாவது பயாலஜிக்கல் ஃபீமேல்னு வச்சுக்கோ, ஓகே. நான் வந்து ஒரு ஆம்பளைய நான் கூப்பிட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு ஒரு ஆம்பளை இவன் வந்து என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னு நான் சொன்னா என்னோட வேர்ட்ஸ் எடுத்துப்பாங்க, புரியுதா? அவனுக்கு அந்த ரேப் இன்டென்ஷனே இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது. நான் கரெக்டா சொல்றேன்னா பொய் சொல்றேன்னா சொல்றது, ஓகே. என்னால ஒரு பயாலஜிக்கல் ஃபீமேலா ஒரு ஆம்பளைய பிடிச்சி அவன் என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அவனை ஜெயில போட முடியும். இப்போ அந்த மாதிரி தான் இதுவும் இன்டென்ஷன் அப்படின்றதே வந்து இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு என்ன சொல்றது, you're blurring certain things where one person has the potential advantage வேணா சொல்லலாம். இப்போ நாளைக்கு ஒருத்தங்க வந்துட்டு நம்ம 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தங்க if they are going and saying okay எனக்கு பாலிகாமில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஓகேவா, because I think that's the right way of sharing love, or that's the right way of how a wedding should happen அப்படின்னும் போது அது வந்துட்டு நீ ஸ்ட்ரக்சரா will you go and take the effort to explain them why it's wrong, or do you even feel if it is wrong? அது நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சரலா நம்ம அது ராங் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தி தான் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சொசைட்டில எல்லா மேஜர் சொசைட்டிஸ்லயுமே இருக்கு. ஆனா if one of our friend comes and says that's not how I feel, எனக்கு வந்துட்டு 2-3 பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்குது, ஐ ஃபீல் ஜெனுவன் அண்ட் ஐ திங்க் that's how I want to live my life அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்லும் போது what will your instant response be? What will you do in that such situation? நானே சொல்லிடுறேன், என்னோட இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஒரு நல்ல ஐடியாவான்ட்டு ரீகன்சிடர் பண்ண சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தோணுது, அதனால வந்து அதை நான் பயங்கரமா கொஸ்டின் பண்ண வைப்பேன் அந்த பர்சனை, என் ஃப்ரெண்டை. அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டியும் அவன் if they are seeking for our validation still, and if it is important that we validate அப்படின்றியா? அப்படி இருந்தா நான் எனிவே அல்டிமேட் டிசிஷன் அவனோடது, நான் அக்ரி பண்ணிடுவேன். ஓகே, ஈவன் இஃப் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி ராங், ஈவன் வந்து அது தப்பான ஒரு முடிவா இருந்தா கூட ஐ வில் ஸ்டில் கோ அஹெட் அண்ட் பி வித் ஹிம் ஆர் ஹர். அது எப்படி அந்த டிரெக்ஷன் எந்த பக்கம் போனாலும் நான் கூட இருப்பேன், சப்போர்ட்டா இருப்பேன். ஓகே, பட் இப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, ஈவன் நம்ம வந்து மோனோகமஸ் ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து ரொம்ப அப்படியே புனிதமா ஒரு பயங்கரமான அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுவும் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிரச்சனைகள் வரலாம். பட் இதுக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்றதான் என்னோட தாட். அதனால நான் அதை பத்தி வந்து டெஃபினட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பேசுவேன், யோசிச்சு முடிவு. நானா வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து இல்ல, ஸ்ட்ரிக்ட்டா 4 பேர் மச்சான். சைமனுக்கு வந்து 4 people 4 பொண்ணுங்க இருந்தாதான் இல்ல அட் a time 4 பொண்ணுங்க இருந்தாதான் ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிடுவாங்க. ஆக வச்சிருவேன் நானு. ராசி அப்படி. இதெல்லாம் கட் பண்ணுங்கடா. இதுதான் கண்டென்ட். இருக்கட்டும், இதுதான் தலைவா. நீ ப்ளே எனக்கு வந்து ப்ளே பாய் தெரியாது யாருக்கும், சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. சரி, இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டா நான் வந்து இல்ல, இது கண்டிப்பா ப்ராப்ளம் தான் ஆகும். ஏன்னா
எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எமோஷனல் இதுதான் வந்து கனெக்ட் வந்து தேவை. அது வந்து நீ பார்ட்னர் டு பார்ட்னர் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டே இருக்கும்போது யாரையுமே நம்பாம ஒரு ட்ரஸ்ட் வந்து அங்க பயங்கரமா ஷேட்டர் ஆகும். ஸோ அதனால வந்து அதை பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படியே அவங்க வந்து கேட்காம நான் பண்ணுவேன், தலைகீழால் தான் குதிப்பேன் அப்படின்னு பண்ணாங்கன்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அது என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் பத்தி நான் பேசவே மாட்டேன். நீங்க என்னனாலும் எக்கேடுனா கெட்டுப்போ அப்படின்னு விட்டுருவேன் நானு. இந்த கான்வர்சேஷன் பத்தி பேசாத, மீதி எதுனாலும் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ட்டு நான் ஒதுங்கிடுவேன் நான். ஓகே, உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்னோட ரியாக்ஷன் நான் வரேன், ஆனா என் ரியாக்ஷனை நான் வந்து கொஞ்சம் பெருசா சொல்லி அப்படியே கன்க்ளூட் பண்ண போறேன். ஓகே, இப்போ ஏன்னா நீ சொல்லு, ஏன் கன்க்ளூட் நீ சொல்லு. இல்ல இல்ல இல்லடா நான் சொல்றதை கேட்கும் போது உங்களுக்கு ஏன் புரியும். ஓகே, நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீ இப்ப கேட்ட கேள்வியில இருந்தே நான் போறேன். ஓகே, கொஞ்சம் அப்படியே கலந்து அழகா மிக்ஸ் பண்ணி நிறைய பேசணும்னு தோணுதுடா. ஆமா அப்படியாடா? சரி, நீ பேசு, நீ அப்படியே பேசு, நம்ம நம்ப வைக்கிறடா நம்மள. இது நல்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறோம். சொல்லு. ஓகே ஓகே, ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீ முடிக்கிற அப்படின்னும் போது எனக்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியா? சரி, ஓகே ஓகே, நம்ம போலாம். இப்போ முடிக்கல, ஆனா நான் முடிச்சு போடுறேன். நீ சொல்லு. உன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வந்து அப்படி சொன்னா நீ என்ன பண்ணுவ? நான் கண்டிப்பா நான் உட்கார்ந்து நான் கொஞ்சம் வந்து அதிகமா உரிமை எடுத்துப்பேன். ஓகே, ஆனா அந்த பவுண்டரியை தாண்டாம தான். ஆனா எனக்கு தெரியும் யாருக்கிட்ட எவ்வளவு உரிமை எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். ஸோ நான் வந்து ஐ இன்வேட் எவ்வளோ என்னோட மேக்சிமம் அவங்களோட பவுண்டரிக்குள்ள எவ்வளோ இன்வேட் பண்ண முடியுமோ, சேஃப் ஜோன்ல தான். ஓகே, அவங்கள அனாய் பண்ற அளவுக்கு இல்லை, இன்வேட் பண்ணி அவங்கள ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க நான் சொல்லுவேன், இங்க பாரு இதெல்லாம் தான், இதுக்கப்புறமும் நீ பண்றேன்னா நான் விலகிக்கிறேன், புரியுதா? அந்த அளவுக்கு நான் போவேன். ஆனா இது விலகிக்கிறேன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல இருந்து விலகிக்கிறேன், இல்ல அந்த கான்வர்சேஷன்ல இருந்து விலகிக்கிறேன்? இல்ல, அந்த ஒரு விஷயத்துல இருந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் வந்து போய் சொல்லுவேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் பேசிடுவேன், எனக்கு என்ன தோணுதோ. ஓகே, நீ இங்க பாரு இதுதான் நான் யோசிக்கிறேன், உனக்கு வந்து இது உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதும் நீ சொல்லிடு, நான் இதுதான் அப்படின்னு நான் கிளியரா சொல்லிட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சொல்றதுல எனக்கு வந்து பாண்டிங் அதிகமாகும். அப்படி இல்லாட்டி பாண்டிங் போயிடும். எனக்கு கல்யாணம் ஆகும் போதுமே அவன் கேட்டிருக்கான் இந்த மாதிரி. ஆமா, ஏன்னா ஒரு ஏன்னா அதுதான் வந்து கரெக்ட் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது வந்து பீயிங் ட்ரூ டு மை ரிலேஷன்ஷிப் with that person. அந்த அதர் சைடு எப்படி அது பாக்குறாங்க, ஆமா, இல்ல அந்த அதர் சைடு எப்படி பாக்குறாங்கன்னு இருக்கு. ஏன்னா when he asked those questions I didn't feel offended. I was feeling very grateful that someone in my life cared so much about me that they are asking all these questions. So அந்த அதர் சைடு ரிசீவிங் சைடு எப்படி இதை எடுத்திருக்காங்க அப்படின்றதுமே ஒரு பெரிய இதுலதான் நான் வந்துட்டு நான் எங்க அந்த டார்ச் பேரரா இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு வந்துட்டு என் லைஃப்ல I don't think I will try to break those social structures. நானா போய் உடைக்க மாட்டேன். பட் என் ஃப்ரெண்டோ இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ ஒருத்தங்க இப்படிதான் நான் ஃபீல் பண்றேன், மேரேஜை பத்தி 2-3 பேரோட இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி I think it is that is what relationship is, to make them uncomfortable, to tell our views, to tell what we think would be wrong. அதுல ஏன் நம்ம பயப்படுறோம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துடணும். அண்ட் இதெல்லாம் நடக்கும் போது அந்த ஸ்பேஸ் ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா இல்லாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு அதை நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இருக்கும், மேபி தே won't listen to you, மேபி தே will understand, ஓகே நம்ம பண்றது கரெக்டா ராங்க, எதா இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் ஒழுங்கா இல்லைன்னு வையேன், தே கம் டு யூ, தே ஆர் ஹேவிங் திஸ். நான் என்ன பேசுறேன்னா, நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஆர் கோயிங் இன் ஒன் டைரக்ஷன் இன் அ பர்டிகுலர் கான்செப்ட். Okay, and then there is this minority of people who wants to be out of the social structure, and they have the urge to be outside the social structure, and somehow they feel they are not fitting into the major social structure that we are all living in. And adukava avanga vantu they are having a conversation நம்மோது I think நம்மளுக்கு எனர்ஜியே இல்லைனாலும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கணும். அந்த ஸ்பேஸை வந்துட்டு நம்ம மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லியா, ஏன்னா they are reaching out to us saying, hey, kadarranga, somewhere in my mind I don't feel fit into this society. It could be of various reasons. It could be a fake, எப்படி சொல்ல, ஒரு
something they are cooking up inside their mind ன்னு கூட இருக்கலாம். Not necessarily they actually fit in, but they don't see themselves fitting in the society because of various reasons இருக்கலாம். பட் எனக்கு இம்பார்ட்டண்டா என்ன ஃபீல் ஆகுதுன்னா they're crying out to you in different emotions. உன்கிட்ட வந்து அதை பத்தி பேசுறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த ஒரு சோஷியல், ஈவன் தோ யூ டோன்ட் பிலீவ் இன் தட், ஐ திங்க் அப்படி ஒரு இன்டிமிடேட்டிங் ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்றதுக்கு பதிலா லிசன் அவுட். முடிஞ்சா இஃப் யூ ஹேவ் த பேஷன்ஸ் டு எக்ஸ்பிளைன் வை இட்ஸ் ராங், யூ டூ தட். ஆர் முடிஞ்ச அளவு அதை ஒரு ஃப்ரெண்ட்லியா விலகி போயிடு. அத வந்துட்டு நீ பாயிண்ட் அவுட் தப்புன்னு பாயிண்ட் அவுட்டே பண்ணாதன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ரிதேஷ் சொன்ன மாதிரி the importance of pointing it out is where they will start understanding or reflecting it from a outer perspective. இல்லனா நிறைய வாட்டி நானே ஏதாச்சும் யோசிக்கிறேன்னா, டேய் மச்சான் இதுதான் யோசிக்கிறேன், இதுக்கு நான் ஏன்னா இது என் மைண்டுக்குள்ள, ஆனா ஒரு பாயிண்ட் நான் சொல்லும் போது நீங்க என்கிட்ட சொல்லும் போது எனக்கு சில விஷயங்கள் நான் அதை யோசிச்சிருந்தாலுமே இன்னொருத்தர் வாயால கேட்கும் போது அது எனக்கு வேற மாதிரி புரியும். இல்ல அது வந்து நீங்க எனக்கு சொல்லும் போது எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் நான் யோசிக்காததை நீங்க சொல்லியிருப்பீங்க, அதையும் நான் கன்சிடர் பண்ணணும். புரியுதா? இதுல என்ன ஒரு அருமையான ஒரு விஷயம்னா, இந்த ஒரு விஷயம் நம்ம ரெண்டு பேரும் வேற மாதிரி நினைக்கிறதுனால நான் இதுக்கு முன்னாடி நான் உனக்கு பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஸ்டாப் பண்ணுமா? அப்படிதான். அதுதான் வந்துட்டு நிறைய பீப்புள் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, see this is not what I believe in, so I will stop loving you அப்படின்னும் போதுதான் அது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா. எனக்கு இங்க ஒரு கிரிஞ்சு கேள்வி வருதா? ஆமா இல்ல, இப்போ சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து நீ என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த கிரைம் இன் பார்ட்னர் அப்படின்லாம் வந்து இங்க போயிட்டு இருக்குது. சரியா? அந்த ட்ரெண்ட்ல பார்க்கும்போது இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீ அதை ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேற அப்படின்னே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போலாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்ணலாம்ல. சூப்பர்ரா, செம கேள்வி, தாறுமாறான கேள்வி. ஏன்னா ரொம்ப கிளாட் தட் நீ இந்த கேள்வியை கேட்ட. ஏன்னா இந்த கேள்வியை கேட்டனால்தான் என்னால இந்த பதிலையே சொல்ல முடியும். ஓகேவா? இதுதான் எக்ஸாக்டா நான் சொல்றேன். இப்போ ஒருத்தவங்க தப்பா ஒண்ணு நம்மளோட வேர்ல்டு படி அவங்க தப்பா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்றோமா இல்லையான்றத எதை வச்சு ஜட்ஜ் பண்றோம்? சப்போர்ட் அவனுங்களை அப்படியே கட் டவுன் பண்ணி திட்டி மிரட்டி அடிச்சு நீ பண்றது லைக்கே இல்ல, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்றது தான் சப்போர்ட் காமிக்காம இருக்கிறதுக்கு டெஃபினிஷனா? இல்லைன்னா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா நான் எடுத்து சொல்லிட்டேன், பட் ஸ்டில் ஐ ரெஸ்பெக்ட் தெம் அஸ் அ ஹியூமன் பீயிங் சொல்றது வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ற மாதிரி நீ பாப்பியா? சரி, அவங்களுக்கும் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த தாட் ப்ராசஸ்க்கும் ஒத்து வரல. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், நான் அவனை ஒரு ஹியூமனா மதிக்கிறேன், நான் வந்துட்டு அவனோட வேல்யூஸை மதிக்கிறேன், அவனோட ஒன் ஆஃப் த சோஷியல் ஒப்பீனியன்ஸ் ஒத்து வரல, ஆனா அவனோட வேல்யூஸை நான் அதுக்காக கம்மி பண்ண மாட்டேன். இப்ப நான் இது பண்றதுனால நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தமா? அவனோட டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தமா? அப்படின்னு பாக்குறதுதான் தப்புன்ற. ஆமா, ஓகே. நான் அவனை அப்படியே கீழ் தரமா அடிச்சு நொறுக்கி அவனோட இன்டெகிரிட்டி நொறுக்கி அடிச்சு அவன் வாழவே தகுதி இல்லைன்ற மாதிரி பண்ணாதான் நான் அவனுக்கு வந்துட்டு அவனோட தாட்டை டிஸ்அக்ரி பண்றேன்னு அர்த்தம் இல்ல. there are other ways you can disagree to him. இப்போ எனக்குன்னு ஒரு பர்சனல் தாட் இருக்கும் இந்த விஷயத்தை பற்றி. நான் வந்து என் லைஃப்பில் என்ன டிசிஷன்ஸ் எடுப்பேன், நான் எப்படி வந்து என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் நினைப்பேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. இன்னொருத்தங்களுடைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்னால என்னுடைய கான்செப்டில் பெரிய சேஞ்ச் எதுவும் வர்றது இல்லை. ஓகே, அதுதான் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். எனக்கு எது கரெக்டாக இருக்குது, எனக்கு எது செட் ஆகுது, என் லைஃப்க்கு எது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுதோ என்னோட ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி அதுதான் எனக்கு வருது. ஆக்சுவலாக எனக்கு அப்படி தான் இருக்க தோணுது. அப்படின்றதுனால நான் அப்படி இருக்கிறேன். வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, வெரி ஸ்ட்ராங். நான் வந்துட்டு எப்படி நான் சர்காஸ்டிக்கா சொல்லலடா, வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி to have such an independency over people around you. இல்ல, ஆனா என்னன்னா எம்கே அப்படி சொல்றான், ஆனா he'll take your point into consideration if it makes sense. புரியுதா? அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆனா நான் வந்து டேய் இப்படி யோசிக்காதடா, இது தப்புடா, இதுதான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லி ஒன்னு ப்ரொபோஸ் நான் பண்ணேன்னா he'll listen. ஓகே, அது ஃபுல்லா கேட்டுட்டு அது if it makes sense he'll take it. So அது வந்து அந்த மாதிரி வந்து எல்லாரும் இருந்துட்டா
ஒரு ப்ராப்ளம் இப்போ எல்லாரும் இருந்துட்டான்றத விட ஃபுல்லா இப்போ அவன் நான் சொல்றத ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு, இல்ல மச்சான் எனக்கு நீ சொல்றது ஃபுல்லா புரியுது, ஆனா நான் அத வந்து நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்றது இட்ஸ் ஈவன் பெட்டர். புரியுதா? அத வந்து So, கேட்காம இருக்கிறத எனக்கு விட. எனக்கு அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. சைமா, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின் ஆர் நாட். எனக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை ஹேண்டில் பண்றதுக்கு வந்துட்டு இட் இஸ் டோட்டலி ஃபைன். யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ். அண்ட் இட் குட் பி தட் ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம், லெட்ஸ் சே, எப்படி சொல்ல, நான் வந்துட்டு ஒரு ஹார்ஷா உன்கிட்ட பழகல, இல்ல நீ சொன்னதுக்கு நான் ஹார்ஷா ரெஸ்பாண்ட் பண்ணலன்றது வந்துட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீ எடுத்துக்கிட்ட, அண்ட் அது வந்துட்டு சொசைட்டிக்கு கெடுதல வர வைக்குது. ஜஸ்ட் பிகாஸ் ஐம் நாட் ஸ்டாண்டிங் அவுட் ஃபார் மை ஒப்பீனியன் அண்ட் ஸ்ட்ராங்லி சேயிங் வாட் யூர் டூயிங் இஸ் ராங் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணணும். தேர் இஸ் அ வே டு டிஸ்அக்ரி வித் தெம், அட் த சேம் டைம் நாட் பிரேக் அதர்ஸ் இன்டெகிரிட்டி. நான் அதுதான் அங்கதான் பாயிண்ட் டுவர்ட்ஸ் பண்ண பாக்குறேன். கண்டிப்பா. இல்ல ஆனா எனக்கு இப்போ வந்து சைமனுக்கு நான் இன்னொரு இது தோணுச்சு எனக்கு. ஸோ இப்போ நான் கேட்ட கேள்வி வந்து இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக யூல் சப்போர்ட் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு போற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு இருக்கட்டும். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இந்த நீ பண்ணு இதை நீ பண்ணாத அப்படின்றத விட்டுட்டு அவங்க வேலிடேஷன் சீக் பண்றாங்கல்ல, அந்த இதுவே அந்த டிசிஷன் எடுக்கிறதையே வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தனா மேபி அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. இப்போ ஒரு விஷயம் வந்து புரியல ஒருத்தங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வராங்க, சரியா? அது வரது வந்து நான் என்ன சொன்னாலும் அது அஃபெக்ட் பண்ணாது, அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து பண்ணணும் அங்க. ஸோ I டிசிஷன் think எடுக்கிறது you hold a lot of responsibility in such a situation because they are seeking your validation. ஆமா அங்க வந்துட்டு உன்னோட பேரடைம் ஆஃப் தாட்ஸை வந்துட்டு எக்ஸ்போஸ் திணிக்க பண்றதோட கூடாது. நீ அவனுங்களை ஃபர்ஸ்ட் லிசன் அவுட் பண்ணிட்டு யூ ஆல்சோ ஹாவ் டு ஹாவ் தட் மைண்ட் ஸ்பேஸ் டு லிசன் டு வாட் தே ஆர் சேயிங் அண்ட் தென் பாயிண்ட் அவுட் இஃப் தேர் இஸ் எனி இஷ்யூஸ் வித் வாட் Okay. தே ஆர் திங்கிங். No, எனக்கு ஒரு I'm பெரிய saying, டவுட். இல்ல எனக்கு வந்து நான் கேட்ட சொல்லு கேள்வி நீ சொன்னது ஓகே தான். பட் நான் என்ன சொல்றேன்னா இட்ஸ் a friend responsibility to make them understand. அவங்க கையில தான் வந்து அந்த டெசிஷன் இருக்குது. யூ டோன்ட் நீட் டு சீக் ஃபார் அ வேலிடேஷன். நான் வந்து அக்ரி பண்றனோ இல்லையோ அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த ஒரு டைனமிக்ஸ் ஆஃப் our ஃப்ரெண்ட்ஷிப் friendship ரிலேஷன்ஷிப்பை அப்படின்னு. பொறுத்துடா. இப்போ எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுங்களாம் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா there is a limit that I will cross, and there is another set of friends who I don't want to cross those limits. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு I will try my best to point out what is the biggest flaws in their thought of process. நீ வந்து யார்கிட்ட போறியோ அவங்க கிட்ட தானே இப்போ இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள் ஷேரிங் ஆல் தோஸ் பர்சனல் டீடைல்ஸ் வந்து அவங்க கிட்ட நீ எதிர்பார்த்து தானே நீ போற. சோ எல்லார்கிட்டயும் நீ வந்து உன்னோட ஆனா பர்சனல் மச்சான், இங்க ஜெனுவனா பாரேன். இருக்கும் மச்சான். சம்டைம்ஸ் ஜெனுவனா இருக்கும், சம்டைம்ஸ் சைமா, வந்துட்டு ஓன் தாட்ட உங்க 3 பேர்கிட்ட மாத்துறதுக்காகவே இருக்கும். உங்க 3 பேர்கிட்டயுமே இண்டிவிஜுவலா நான் வந்து நிறைய பேசியிருக்கேன். நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் டாக்ஸை விட எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து உங்க 3 பேர்கிட்டயும் நான் தனித்தனியா கூட பேசியிருக்கேன்னா, மச்சான் ஐ டோன்ட் நோ ஹூ எல்ஸ் வில் ஹேவ் திஸ் கான்வர்சேஷன் வித் யூ. இதை நான் பண்ணலைன்னா இதை யார் பண்ணுவான்னு தெரியல. ஐ நீட் டு சே தீஸ் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்டலாம் நான் வந்து பேசியிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். அந்த பவுண்டரியை நான் வந்து உங்ககிட்ட கிராஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியும். அந்த கிராஸ் பண்ணும் போதும் நான் வந்து அவுட்ரேஜஸாக நான் கிராஸ் பண்ணாலுமே உங்கள் 3 பேருக்குமே தெரியும் என்னோட இன்டென்ஷன் வந்து தப்பான இன்டென்ஷனில் நான் பேசலைன்னு. அதனால நீங்கள் என்னை கேட்பீங்க, நான் என்ன பேசினாலுமே உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதது அவுட்ரேஜஸாக இருக்கிறதாலும் சரி இவன் சொல்கிறான் அவுட்ரேஜஸாக இருக்கு, ஆனால் இவன் சொல்றது வந்து நல்ல இன்டென்ஷன்ல தான் சொல்றான், ஆனா லிசன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இன்டிமெசி, அதாவது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் இன்டிமெசி பிளேஸ் a ரோல் in how much you can even say. புரியுதா? தட்ஸ் வெரி ட்ரூ. ஆமா ஆமா. ஏன்னா இப்போ நீங்க 3 பேரும் நான் அந்த மாதிரி பேச முடியாதுன்னு நான் ஒரு ஜட்மெண்ட் என் மைண்ட்ல இருந்ததுன்னா நான் பேசவே மாட்டேன். ஆனா எனக்கு தெரியும் அந்த பவுண்டரியை நான் உங்க 3 பேர்கிட்ட நான் கிராஸ் பண்ணேன்னா நீங்க அப்பயும் வந்து என்னை விட்டுட்டு போறது இல்லாட்டி இவன் என்ன இப்படி பேசுறான் அப்படின்னா நீங்க நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த பவுண்டரியை நான் கொஞ்சம் தைரியமாவே கிராஸ் பண்ணுவேன். ஏன்னா நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க என்ன. புரியுது. எனக்கு அது
உன்னோட வியூஸ் என்ன அண்ட் உன்னோட பீப்புள் அரவுண்ட் யூ அவங்களோட வியூஸ் என்ன, இது ரெண்டுத்தையும் எப்படி ஸ்மூத்தா கொலாபரேட் பண்றது அப்படின்றது வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. ஓகேவா? எனக்கு அங்கதான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் என்னோட சுத்தியில இருக்கிறவங்க பண்றாங்க அப்படின்னா என்னால அதை ஏத்துக்க முடியும் வித்தவுட் எப்படி சொல்ல கொஸ்டினிங் இட், பிகாஸ் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்வியே கேட்க முடியாது. நான் என்னதான் ஃபேக்சுவலா பேசினாலும் எமோஷனலா ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு இட் குட் பி ரைட் ஃபார் தெம் அண்ட் இட் குட் பி ராங் ஃபார் மீன்ற இடத்துல எல்லாம் ஒரு ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட தான் அந்த தாட் ப்ராசஸே அந்த கான்வர்சேஷனே போகும். சரியா? ஒரு சில விஷயங்கள் இருக்கு which I will preferably not do at all, and at the same time I don't prefer people around me doing, which could potentially hurt me or my activities ன்னு வரும்போது அங்க நான் விலகிடுவேன் மியூச்சுவலா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நான் விலகுறேன் அப்படின்னும் போது அங்கேயுமே வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட். ஒரு சில பீப்புளுக்கு விலகாத, ஒழுங்கா என் கூட உட்காந்து பேசு, ஓன் தாட்டையும் மாத்து அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஐ டோன்ட் கிவ் a shit about what you feel. விலகுனா விலகிக்கோ, திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் அது ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் டிஃபைன் பண்ணாது. இட்ஸ் ஜஸ்ட் ஹவு டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர். Some people let you in and some people don't. That doesn't really define the strengthness of your relationship. அவங்க அப்படிதான். அந்த அதை நீ ரெஸ்பெக்ட் ரிலேஷன்ஷிப்போட பண்ண முடியுமா? ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் வந்து அது காட்டுது, அவ்வளவுதான். இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அமைதி இருந்தா நம்ம ரெண்டு பேரும் பேச முடியும் இத பத்தி. அது பேசணும்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஜெனரிக்கா என்னால இந்த ஒரு பாலிகாமி வந்துட்டு நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு 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 அப்ஜெக்டிவ் டெஃபினேஷனுக்கு வர முடியலனாலுமே சப்ஜெக்டிவா எனக்கும் அவனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல அதை என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல we can come to a decision அந்த ஒரு டாபிக். எனக்கு அது it is more important because they come to you for validation or they come to you because they need your love, they come to you because they need your support. என்ன could be any factor, but they are in your life speaking about it to you அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிஞ்ச் ஆஃப் எப்படி சொல்ல ஒரு ஒரு காம்னஸ் இருக்கணும். ஏன்னா நம்மளோட வேர்ல்டு அங்க ஷேட்டர் ஆகல, அவங்க வேர்ல்டு அங்க வந்துட்டு ஃபிட் ஆகலன்னு அவங்க வந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சம் காமா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ சைமன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் பண்ற நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும். சிலது நமக்கு அக்செப்டபுளாக இருக்கும், சிலது அக்செப்டபுளாக இல்லாமல் இருக்கும். பல நேரங்களில் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க தப்பு பண்ணாலும் வந்து சொல்ல ட்ரை பண்ணுவோம். அதை மீறி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிவிடுவோம். பட் எனக்கு அப்படி தான் தோணுது. இது இது எல்லா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் மாதிரியும் இது ஒன் ஆஃப் த ஒரு பெரிய டிஸ்அக்ரிமெண்ட்டாக இருக்கும். கான்வர்சேஷன்ஸு, டிஸ்கஷன்ஸு இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த்தெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றது வந்து தெரில எனக்கு எப்படின்ட்டு. அவங்க டிசிஷன் அதுதான் அப்படின்னா அப்படியே அதோடு தான் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போக முடியும். அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து சும்மா அவங்க எடுக்கிற முடிவை வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு டிஸ்ஆனஸ்டாக வந்து இருக்க அவசியம் இல்லை. ஆனஸ்டாகவே இது எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணலாம். கம்யூனிகேஷன் தான் மச்சான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரீசெண்டா நான் வந்துட்டு ஓப்பனாவே சொல்லியிருக்கேன், நீ சீரியஸா ஒரு சப்ஜெக்ட பத்தி பேசுற, அந்த சப்ஜெக்ட பத்தி பேசுற அளவுக்கு என் மைண்ட்ல ஸ்பேஸ் இல்லை, ஐம் சாரின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜென்யூனாவே நான் அந்த சப்ஜெக்ட பத்தி பேசணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மூலையில அவ்வளவு பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், நான் ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்கணும். இல்லைன்னா நான் பேசுறது எல்லாமே ஒரு 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 சனியை தான் எடுத்துட்டு வந்து உள்ள விடும். ஓகேவா? அப்போ நான் ஜென்யூனாவே சொல்லியிருக்கேன், இப்ப வேணாம், நம்ம ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இட்ஸ் அ வெரி அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் வேர் ஐ எம் நாட் ஏபிள் டு டூ எனிதிங் ஹெல்ப் யூ அப்படின்றது வந்துட்டு இருக்கு. பட் அந்த ஒரு அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷனை நான் ஓவர் கம் பண்றேன்னு சொல்லிட்டு எனர்ஜியே இல்லாம நான் போய் நடிச்சு நானே இங்க தவிக்கிறேன் என் மூளைக்குள்ள அப்படின்னும் போது நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு வந்து நான் ஏதோ ஒண்ணு சொல்லி உன இன்னும் குழப்பி விட்டுட்டு போறதுக்கு
இன்னைக்கு இப்ப வேணாம், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆமா. சரிமா, ஏன்னா மறுக்கா ஒரு எனக்கு என்ன உன் இல்லடா கேள்வி மறுக்கா கேளு. இல்லடா நான் என்ன சொல்றேன்னா, நான் கேட்ட கேள்வி வந்து என்னன்னா, ம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்கிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ம். அந்த விஷயத்துக்கு வந்து நீ வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியோ இல்லையோ, இல்ல சப்போர்ட் பண்ணாம அப்போஸ் பண்றேன்னு வச்சுக்கேன். ம். அப்போ வந்து நீ அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணல. நான் எப்படி இருந்தாலும் நீ இருப்பேன்னு தானே அவன் நண்பனா இருக்கிறேன் நானு. அப்ப நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது நீ ஏன் வந்து ஒத்துக்க மாட்ற? அப்போ வந்து இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தியா? அப்படின்னு கூட வந்து பண்ணலாம்ல அப்படின்றது. அந்த மாதிரி கிரிஞ்சா நம்ம பண்ணலாம்ல இப்ப அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கேட்டேன். இந்த cringe. பாலிகாமி மோனோகாமி மேரேஜ் ரிலேட்டடா தான் பேசுறியா, இல்ல ஆமா. ஜெனரிக்கா கேக்குறியா இந்த கேள்வியா? ஜெனரிக்கா கேட்கல. இந்த பாலிகாமின்ற பத்தி தான் பேசிட்டு பாலிகாமிய இருக்கோம். வச்சு okay. ஜென்ரலாவும் வச்சுக்கலாம் அது. ஆமா, ஜென்ரலாவும் வந்து லூசுத்தனமா நடக்கலாம் வாய்ப்பு. ஆமா, ஜென்ரலாவும் பாலிகாமி எல்லாமே ஒருத்தன் வந்து அப்படி சொல்றானாலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்காது. புரியுதா? நான் எப்படின்னா, சொல்லியிருக்கேன்ல ஒரு சில நான் என்ன விஷயத்துல. பண்ணாலும் நீ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றவன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நீடிக்க முடியாது. ஏன்னா நீ வந்து திடீர்னு கொலை பண்ணிட்டு வந்து எனக்கு சாபாலா மச்சான் விடுற. support பண்ணு. மச்சான் இல்ல சாபம் இல்ல நான் வந்து மச்சான், அதுல விலகுறது. கொலை பண்ணிட்டு வந்து மச்சான் நீ என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல அதுதான் கிரைம் இன் பாட்ரன் போடுறாங்கல்ல. அதான் மச்சான். அது வந்து காமெடியா போடுறாங்க. அது ரியல் கிரைம் வரும்போது தான் அது என்னன்னு புரியும். ஓகே. ஸோ நான் ஒரு கொலை பண்ணிட்டு நான் ஒரு கொலைகாரனா ஆயிட்டேன். நான் இவனை கொலை பண்ணிட்டேன். எனக்கு அவனை பிடிக்கல. நீ என் ஃப்ரெண்டு தானே. நீ என்ன நான் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவல அப்படின்னு சொன்னா பலார்னு ஒன்று வச்சு என்னடா கொலை பண்ணேன்னு சொல்றேன்னு நீ சொல்ல மாட்டியா என்ன? புரியுதா? பேசிக்கா எல்லாமே சப்போர்ட் பண்றது இட்ஸ் நாட் a good கரெக்ட் brand. பண்றது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை இப்போ வந்து உன்கிட்ட வந்து பாலிகாமி மோனோகாமி பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, நீ அதுக்கான பெர்ஸ்பெக்டிவ் உன்னோடத கொடுத்துடுற. சரியா? இத போய் எல்லார்கிட்டயும் கேட்கறதும் வந்து ஓகே தான். ஆனா இத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஜாஸ்தி பண்றதுக்கு பதிலு அவங்களுக்கு என்ன புரிய வைக்கலாம் அப்படின்னா, பலார்னு ஒண்ணு விட்டு என்ன சொல்லலாம்னா, இல்ல எங்க கிட்ட வந்து கேட்கறது இல்ல. ஆ, ஐ மீன் தாட்ஃபுல்லா வந்து சொல்றேன் நான். சொல்லு. புரியுது. என்னன்னா, நீ வந்து கேட்கிற விதம் வந்து கரெக்ட் தான். ஆனா டெசிஷன் உன் கையில தான் இருக்குது. அதனால நாங்க என்ன சொன்னாலுமே வந்து உனக்கு அது பாதிக்க கூடாது. இந்த டாபிக் பத்தி என்கிட்ட பேசினா என்னோட பதில் இதுதான். இத பத்தி நீ என்கிட்ட பேசினா இதை தான் நான் சொல்ல போறேன். இன்ஸ்டெட் நீ யார்கிட்ட என்ன போனாலும் அவங்களுக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கோ அதுதான் பண்ணுவாங்க. ஸோ டெசிஷன் வந்து உன் கையில தான் இருக்குது. உனக்கு என்ன தேவையோ அதுதான் நீ வந்து பண்ணணும். நான் சப்போர்ட் பண்றேனோ இல்லையோ அப்படின்றத அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நீ அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆமா, கரெக்ட் தான். நானும் அதான் பண்ணுவேன். decisions and ஆமா. they ஆமா. own their decisions and they don't blame you for their ஆமா. decisions. ஆமா. நீயும் அன்னைக்கு சொன்னல சரின்னு, ஆமா. அதனால தானே நான் இப்போ ஆமா. அப்படின்னு நீ நடுத்தெருவுல சொல்லக்கூடாது. நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமா. ஆமா. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தாலுமே தப்பு ரைட்டு அவன் என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரான்னா நான் வந்து கொலைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா நான் வந்து சொன்னேன். சும்மா ஒரு ஆமாடா, இதுக்காக. எப்ப பாரு கொலை மர்டர் ரேப்னு இருக்கிறீங்கடா நீங்க. சொல்லு. அடா பாவி. சரி, அப்படி கொண்டு வரும்போது அதாவது ஒரு ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு பாலிகாமி இல்ல வரனா ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீ ஏன் இதை யோசிக்கிறேன்னு. இப்படி உனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி வந்து பண்றதுல இதெல்லாம் தான் செட் ஆஃப் கான்சிக்வன்சஸ். இப்படி பண்ணலன்னா இது நடக்கும், பண்ணா இது நடக்கும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். ஐ லவ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட், பட் இந்த ஒரு ஐடியாலஜி ஐ டோன்ட் ஐம் நாட் கோனா பி அசோசியேட்டிங் மை செல்ஃப் வித் திஸ் ஐடியாலஜி. ஆனா இதுதான் என்னோட பதில். நீ இப்போ சொன்னது அப்படியே நானும் வந்து விட்டுருவேன். இதுதான். ஆனா ஐ won't devalue that person for that. அவ்வளவுதான். சரி, மேரேஜ் கொண்டு வாங்க. அதான் அந்த த்ரெட்லயே விட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்ப என்னன்னா அதோட ஒரு பாலிகாமியோட கான்சிக்வன்சஸ் என்ன, வாட் வில் ஹேப்பன் அப்படின்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல இன்னும் டீப்பா டைவ் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள இருந்து சைன் ஆஃப் பண்றது இருடா. உச்சியில், ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா, எம்கே, பாரேன் நம்மள பேச விடாம ஆக்கிரமிச்சு நம்மள வந்து நீ பேசவே கூடாது இத பத்தி. முடிங்கடா முடிச்சிட்டேன். பேசுங்கடா பேச மாட்டேங்க. முடிச்சிட்டேன். சரி, ஒரே ஒரு கன்க்ளூஷன். ஓகே,
அவன் கொட்டாய் விடுறான்டா. இப்ப எப்படிடா எனக்கு கன்க்ளூஷன் பண்ண தோணும்? அதான்டா கன்க்ளூஷன். ஆ? நீ தூக்கம் வருதுடா நீ பேசுறது. அடா பாவி. எம்கே தூங்காதடா. டேய் இல்லடா, எனக்கே வந்து தூக்கம் பயங்கரமா வருதுடா. பயங்கரமா வருதா? டேய், எனக்கே வருதுன்னா என்னன்னு தெரியல. அப்படின்னா ஆடியன்ஸுக்கு தூக்கம் வருதுன்றியா? காஃபி அப்படி குடி. அட, பிளாக் காஃபி குடி. சரியா? அதெல்லாம் இங்க கிடைக்காதுடா. ஏய், ட்ரக் அடிக்ட். ம். ட்ரக் அடிக்ட். சரி சரி, ஓகே, முடிச்சிடலாம். ஆக்சுவலா முடியும். ஏதோ சொன்ன. சொல்லணும்னு இல்ல, ஆனா சொல்லட்டுமா? சரி, ஒண்ணும் இல்லடா. இப்போ என்ன சொல்ற? இங்க பாரு. சொல்லு சொல்லு. சாரிடா. ஏய் 6 நிமிஷம் இருக்கு, 6 நிமிஷம் இருக்கு. அந்த 6 ஆமா, நிமிஷத்துக்குள்ள சிறுவர் மலர் சொல்லு. ஜோக்லாம் சொல்லிட்டு இருக்க, சொல்லு. டூ மலர்ன்ற நீ சிறுவர் மலர் 2 minutes. சிறுவர் மலர். சரி கேளு. இப்போ சூர்யா வந்து சொன்னான், இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம், எங்கெங்கெல்லாம் பிரான்ச் அவுட் ஆனோம். கரெக்டா? இப்போ ஏன் வந்து ஐடென்டிஃபை as a lamp அந்த மாதிரிலாம் வந்து சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா, பியூட்டிஃபுல்லா இது வந்து 1800s லேட் 1800sல நம்ம டாஸ்டியாவ்ஸ்கி சூப்பரா வந்து நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் வேர்ல்டுன்னு டேய், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். நோட்ஸ் ஃப்ரம் தி அண்டர் கிரவுண்ட் அந்த படம்ன்ற புக் படிச்சிட்டு இருக்கேன். புக்கு படிச்சிட்டு இருக்கேன். படிச்சிட்டு இருக்கியா? அதுல வந்து ஆமா. ஒரு 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 15 பேஜஸ்க்குள்ள நீ போறதுக்கு முன்னாடியே ஒரு பேராகிராஃப் வரும். ஓகே, இது பியூட்டிஃபுல்லா இருக்கும். இட்ஸ் a criticism ஆஃப் யூட்டோப்பியா. இன்ட்ரெஸ்டிங்லி, ஓகே, யூட்டோப்பியா தானே நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். யூட்டோப்பியானா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் வரத்துக்கு தான் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஆனா அதையே கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா இன் இன்ட்ரெஸ்டிங் வே. அது வந்து யூட்டோப்பியா வேணான்ற மாதிரி இல்லை, ஆனா யூட்டோப்பியா ஆனா என்ன ஆகும் அப்படின்றது. ஓகே, எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாமே இருக்கு, ஒரு பிரச்சனையே இல்லை உலகத்துல அப்படின்னு வரும்போது, humans will go out of their way to do something to create chaos, just to impose a power of choice or power of their intention மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து படிச்சோன்னே எனக்கு அதை பத்தி என்ன யோசிக்கிறது, எனக்கு இது டினையும் பண்ண முடியல. அதுதானே நம்மளோட எவ்ரிடே தாட் ப்ராசஸும் இருக்கு. இப்போ அதுதான், இப்போ யூஎஸ்ல கனடால வந்து ஒரு பாயிண்ட் வந்துச்சு, லிபரலா இருந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி அப்படி வரும்போது, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கேஸ் ஆரம்பிக்குதே அப்படின்ற மாதிரி. அதான், when things are going in the right direction, they are going out of the way to create new things, so called issues that's not required. நீ இதுக்கு முன்னாடி அதை சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் வேர்ட் இல்ல டேர்ம் யூஸ் பண்ண, டு ஃபீல் லைக் தேர் இன் கண்ட்ரோலா இல்ல வேற ஏதோ ஒன்று சொன்னேன். என்ன சொன்னது? டு ஃபீல், இப்போ வந்து எல்லாமே ஃபீல் லைக் தே ஹேவ் a choice. they have feel like choice. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது வந்து நான் அந்த பார்த்தாதான் எனக்கு வந்து தெரியும். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா அங்க வந்துட்டு உன் முடிவுகள்னு எதுவும் இல்ல. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கோ யூ எய்தர் அப்போஸ் ஆர் யூ சப்போர்ட் இட் அப்படின்ற அந்த ஒரு சைடு எடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்குது. அங்கேருந்து முடிவு எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இட் கிரியேட்ஸ் a momentum to live your life. ஓகே, எனக்கு வந்து இதே தாட்டு, இதை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா நான் அதை வந்து ஒரு பேஜோட பேக் சைடு நான் பாக்குறேன். ஓகே, ஃபிளிப் பண்ணி பாக்குறேன். காயினோட அதர் சைடு என்ன எனக்கு தோணுதுன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு அமெரிக்கன் சொசைட்டி மாதிரி ஒரு சொசைட்டியை எடுத்து பார்த்தனா, அங்க வந்து சாய்ஸ் அப்படின்றது ஆக்சுவலா வந்து எதுவுமே வந்து என் கையில இல்லை, என் கண்ட்ரோல்ல இல்லை, என் சாய்ஸ் வந்து மதிக்கப்படல, அது கன்சிடர் பண்ணப்படல, எனக்கு வந்து எந்த வாய்ஸும் இல்லை அப்படின்ற ஒரு சொசைட்டியை வந்து நம்ம பேரலாக யோசிச்சு பாருங்க. ஓகே, யூட்டோப்பியா இல்லை, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கல, ஆனால் people feel like they don't have a say in anything that's happening around in the world. Okay. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல to feel like they're in control of their own lives, இந்த மாதிரி டிசிஷன்ஸோ இந்த மாதிரி இல்லாதன்னு சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்டு ஃபீலிங் ஆஃப் அந்த சாய்ஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு, அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து புது வழிகளை தேடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இதே விஷயத்த வந்து நான்
அந்த பக்கமா பாக்குறேன். நார்த் திருப்பி கொரியா பார்க்கிறேன். பத்தி பேசுறான்டா அவன். இல்ல 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 இப்போ கவுண்டர் கல்ச்சர் எப்பயுமே இருக்குடா. ஓகே, கவுண்டர் கல்ச்சர் எப்பயுமே ஃபார்ம் ஆகும். ஓகே, ஏன்னா ஒரு 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 விஷயம் சாலிடிஃபை ஆகும்போது கவுண்டர் கல்ச்சர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, கவுண்டர் கல்ச்சர் ஃபார்ம் எதுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னா, எல்லாமே ஒரு நல்ல டைரக்ஷன்ல போகும்போது ம். அதுக்கு ஏன்டா கவுண்டர் கல்ச்சர் வருதுன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஓகே, புரியுது. இப்போ வேர்ல்ட்ல லிட்டரலா ஆ. இப்போ பாவர்ட்டி வந்து இந்த அளவுக்கு கம்மியா இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே இருந்தது இல்ல. ஆ. ஓகே, அது எனக்கு ஆச்சரியமான ஒரு ஃபேக்ட். எனக்கு இது தெரியாது. இது இப்பதான் ம். வந்து பார்த்தோன்னே ஓ ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இப்போதான் we've been the least poor, அதாவது வேர்ல்ட் லெவல்லயே சொல்றேன். ஆனாலும் நிறைய இருக்கு. ஆனா ஆ. ஹிஸ்டரியில கொஞ்சம் லீஸ்ட் போரா இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாம் இப்போ வந்து தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருதோ அதுக்கு முன்னாடியே, இது சால்வ் ஆகிறதுக்கு முன்னாடின்னு தோணுது. அது எங்க வருது அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். எந்த இடத்துல நடக்குது, எந்த ஒரு டெமோகிராஃபில நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து, இண்டிவிஜுவாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிராப் அப் ஆகுதுன்றது என்னுடைய ஒரு தாட். ஓகே, ம். உனக்குன்னு வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் தாட்டோ இண்டிவிஜுவல் எக்ஸ்பிரஷனோ இல்லாத இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் அஸ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்டஃப் லைக் தட் அந்த ரெண்டு இடத்துல தான் வருது. சினாரியோலயும் நடக்குதுடா எம்கே. ரெண்டு அப்படிதான் எனக்கு சினாரியோலயும் தோணுது. எனக்கு நடக்குது. அப்படி தோணுது. ஓகே. நீ சொல்ற சினாரியோலயும் நடக்குது, ஓவரா ம். எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்பேஸ்லயுமே நடக்குது. ஜஸ்ட் பிகாஸ் யூனோ இட் கேன் ஹேப்பன். உன்னோட ஐ எம் கிவிங் யூ அப்சல்யூட் ஃப்ரீடம் ஃபார் யூ டு எக்ஸ்பிரஸ் யுவர் தாட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு சொசைட்டிலயும் நடக்குது. நடக்குது. அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சொசைட்டிஸ்லயுமே நடக்குது. ம். எனக்கு சரி, அங்கெல்லாம் இந்த தான் இந்த மாடரேஷன். ஸ்பிளிட் என்ன சொல்ல வரீங்க? இந்த இந்த ஸ்பிளிட்டோட நம்ம வந்து அப்படியே வந்து இத ஏய், இதுக்கு மேரேஜே வைக்க வேணாம்டா. இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் வேற ஏதாவது வச்சிடலாம்டா. ஆமா இதுக்கு அது வந்து மேரேஜ் அது பத்தி பேசவே இல்லடா. அது பாத்துக்கலாம். அது பாத்துக்கலாம். அது பாத்துக்கலாம். இது ஆனா மேரேஜ் பத்தி தான் இதுன்னு ஏய் மச்சான், எம்கே நான் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஒரு டாபிக் எடுக்கிறோம், ஆனா கொஞ்சம் அப்படி போயிட்டு கூட வரலாம். ஓகே, பிரான்ச் அவுட் ஆகும். வாழைப்பழம் மாதிரி மேனிபுலேட் பண்ற, ஆனா மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க.